بسم الله الرحمن الرحيم ألف لام را تلك آيات الكتاب الحكيم أكان للناس عجبا أن أوحينا إلى رجل منهم أن أنذر الناس وبشر الذين آمنوا أن لهم قدم صدق عند ربهم قال الكافرون إن هذا لساحر مبين إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه ذلكم الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நரகம் பாவிகளின் சிறைச்சாலை என்ற ஒரு தொடர் வகுப்பின் வாயிலாக நரகத்தை பற்றியும் நரகத்தில் குறித்தான வேதனைகளை பற்றியும் நரகத்தினுடைய தண்டனைகளை பற்றியும் எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், இந்த உலகத்தில் துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல் அல்லாஹ் ஒருவனை வாழ வைத்தால், இந்த உலகத்தில் எந்த ஒரு துன்பத்தையுமே அனுபவிக்காத ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய வரை வாழ்க்கையில் ஒரு சிறு துன்பத்தை கூட அனுபவிக்காத ஒரு மனிதனை நாளைக்கு மறுமையில் கொண்டு வரப்படும். உதாரணத்திற்கு அந்த நரகத்தை பற்றி நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை பற்றி எமது உலகத்தோடி தொடர்போடி அல்லாஹுவின் தூதர் புரிய வைக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு நபர் பிறந்திருக்கிறான், அவன் நீண்ட ஆயுளோடி அல்லாஹ் அவனை வாழ வைக்கிறான். துன்பம் என்றால் என்னவென்றே தெரியாமல், உடல் துன்பமாக இருந்தாலும் சரி, மனம் துன்பமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ் படைக்கவில்லை. உதாரணத்திற்கு எந்த ஒரு துன்பத்தையும், எந்த ஒரு இடைஞ்சலையும், எந்த ஒரு இழப்பையும், எந்த ஒரு மனவேதனையையும் அனுபவிக்காமல் ஒரு நபர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். நாளைக்கு மறுமையில் அவன் வரும்பொழுது அல்லாஹ் நரகத்தில் அவனை போட வேண்டாம், நரகத்தில் ஒரு முக்கி அல்லாஹ் எடுத்து ஒரு முறை அல்லாஹ் அவனை நரகத்தில் முக்குவான். முக்கியதற்கு பிறகு அல்லாஹ் அவனிடத்தில் கேட்பான், எபன ஆதம், ஆதமின் குமாரனே, ஆதமின் மகனே, இந்த உலகத்தில் நீ ஏதாவது இன்பத்தை அனுபவித்திருக்கிறாயா? இந்த உலகத்தில் நீ ஏதாவது இந்த உலகத்தில் நிம்மதியாக நீ வாழ்ந்திருக்கிறாயா? ஆனால் இவன்தான் உலகத்திலேயே நிம்மதியாக வாழ்ந்தவன்.
எந்த ஒரு துன்பத்தையும் எதிர்கொள்ளாதவன், எந்த ஒரு கடுகளவு கூட துன்பத்தை பார்த்திராதவன், நரகத்தில் ஒரு முறை முக்கி அவனை எடுத்ததற்கு பிறகு, ஆதமின் மகனே, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்த காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறாயா, சுகத்தை அனுபவித்திருக்கிறாயா? அந்த நரகத்தில் முக்கி எடுக்கப்பட்ட அந்த மனிதன், இன்பமாக வாழ்ந்த மனிதன் சொல்வான், உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக உன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் யா அல்லாஹ், உலகத்தில் நான் எந்த ஒரு துன்பத்தையும் எந்த ஒரு இன்பத்தையும் நான் ரசித்ததில்லை, எந்த ஒரு சுகமான வாழ்க்கையையும் நான் வாழ்ந்ததில்லை. அந்த அளவிற்கு நரகத்தில் ஒரு முறை முக்கப்பட்டு வெளியே எடுத்தால் இந்த முழு உலகத்தினுடைய இன்பங்கள் எல்லாம் மறைந்துவிடும். அதே போன்றுதான் சொர்க்கம். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், ஒரு நபர் இந்த உலகத்தில் பிறக்கிறான், பிறந்த நொடியிலிருந்து துன்பத்தை மட்டுமே சம்பாதித்தவனாக வாழ்ந்திருக்கிறான். உள்ளத்தாலும் சரி, உடலாலும் சரி, குடும்பத்தாலும் சரி, சமுதாயத்தாலும் சரி, மனதாலும் சரி என்று எல்லா விதத்திலும் துன்பங்கள், இழப்புகள், நஷ்டங்களிலேயே புரண்டு கொண்டிருக்கிறான். நாளைக்கு மறுமையில் அவன் எழுந்து வரும் பொழுது ஒரு முறை அல்லாஹ் அவனை சொர்க்கத்தில் ஒரு முக்கி எடுத்ததற்கு பிறகு, ஆதமின் மகனே, இந்த உலகத்தில் நீ சிரமத்தை அனுபவித்திருக்கிறாயா, நீ வாழ்ந்த உலகத்தில் கஷ்டத்தை பார்த்திருக்கிறாயா? அந்த மனிதன் சொல்வான், யா அல்லாஹ், உன் மீது சத்தியம், இந்த உலகத்தில் நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவித்ததில்லை. சொர்க்கம் அதில் முக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டால் இந்த உலகத்தினுடைய துன்பங்கள் எல்லாம் மறைய ஆரம்பித்து விடும். நரகம் ஒரு முறை முக்கப்பட்டு வெளியே எடுக்கப்பட்டால் இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும் மறைய ஆரம்பித்து விடும். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவிகளை தண்டிப்பதற்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட ஒரு இடம்தான் இந்த சொர்க்கம். பாவிகளை தண்டிப்பதற்காக வேண்டி அல்லாஹுவால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை இந்த நரகம். இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பெரிய சப்தம் கேட்கிறது. சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் இமாம் புகாரி இதை பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹ் நபி தோழர்களிடத்தில் கேட்டார்கள், இது என்ன சப்தம் தெரியுமா? இந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? இந்த சப்தம் எங்கிருந்து வருகிறது, என்ன சப்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? நபி தோழர்களினுடைய ஒரு பண்பு என்ன? இது என்ன நாள் என்று கேட்டாலும் அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹும் அவன் தூதரும் தான் அறிந்தவர்கள். இது எந்த இடம் என்று கேட்டால் கூட தெரிந்தாலும் பேச மாட்டார்கள். காரணம், நபியினுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு புதிய கல்வி கிடைக்காதா, நபியினுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு புதிய செய்தி கிடைக்காதா என்பதாக கேட்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் அல்லாஹும் அவன் தூதரும் என்றே பதில் கொடுக்கக்கூடியவர்கள். அப்பொழுது அல்லாஹுவின் தூதரினுடைய தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹுவின் தூதரே, இந்த சப்தம் என்ன சப்தம் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன், அல்லாஹுவின் தூதர் மிக அறிந்தவர்கள். அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தினுடைய உச்சியில் இருந்து ஒரு பாறை தள்ளிவிடப்பட்டது, ஒரு பாறை தள்ளிவிடப்பட்டது. இப்பொழுதுதான் அந்த நரகத்தினுடைய அடியை அந்த பாறை தொட்டிருக்கிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களை உணர்த்துவதற்காக வேண்டி நரகத்தினுடைய சப்தத்தை, நரகத்தினுடைய அந்த கல் விழக்கூடிய சப்தத்தை ஒரு முறை அல்லாஹ் இந்த உலகத்தின் நபித்தோழர்களுக்கு எடுத்து காமிக்கிறான். அல்லாஹுவின் தூதர் புரிய வைப்பதற்காக வேண்டி 70 ஆண்டுகளுக்கு முன்னால் மேலே இருந்து கொண்டு நரகத்தினுடைய அந்த காவலர் ஒரு கல்லை தள்ளிவிட்டார், ஒரு கல்லை போட்டார். 70 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் அந்த பாறை நரகத்தினுடைய அடிமட்டத்தை அடைந்திருக்கிறது. இந்த நரகத்தை அல்லாஹ் மனிதர்களை கொண்டும் ஜின்களை கொண்டும் நிரப்புவான் என்று அல்லாஹ் சத்தியமிடுகிறான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களே. ஆனால் அவ்வளவு ஒரு விசாலமானது, அதனுடைய கொடுமைகளை பேசி முடிக்க முடியாது. அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய தண்டனைகளை இந்த மனித சமுதாயத்திடத்தில் குறுகிய நேரத்தில் விவரிக்க முடியாது. இன்றைய தினம் நாங்கள் எதை பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், சில பாவங்கள். அல்லாஹுவின் தூதர் மேராஜிற்கு சென்றார்கள். அதே போன்று புகாரியில் அல்லாஹுவின் தூதர், நேற்றைய இரவு நான் ஒரு கனவு கண்டேன், 2 வானவர்கள் என்னை அழைத்து சென்றார்கள் என்று 2 விதமான ஹதீசுகள். ஒன்று, மேராஜிற்கு சென்ற பொழுது அல்லாஹுவின் தூதர் சொர்க்கத்தை பார்த்தார், நரகத்தை பார்த்தார். இந்த நரகத்தை பார்த்த பொழுது சில பாவங்களுக்காக வேண்டி சில நபர்கள் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹுவின் தூதர் கேட்டார்கள், மன் ஹாவுலா, இவர்கள் எல்லாம் யார், எதற்காக வேண்டி வேதனைப்படுத்தப்படுகிறார்கள்? ஜிப்ரீல் ஒவ்வொரு காரணத்தை கூறினார், இன்ன காரணத்திற்காக வேண்டி இன்ன வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். அதே போன்று புகாரியில் இனி ஒரு இடத்தில் அல்லாஹுவின் தூதர் இரவில் தூங்குகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கனவிலே, மிஅராஜ் என்பது உடலோடி உயிரோடி அல்லாஹுவோடு நேரடியாக சொர்க்கத்தை சந்தித்தார்கள்.
மிஅராஜ் என்றால் அல்லாஹ்வின் தூதர் கனவிலோ அல்லது சிந்தனையிலோ அல்ல, இதை நாங்கள் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கையில் எங்களுக்கு குளறுபடி வந்துவிட்டால் இது அக்கீதா, நாங்கள் காஃபிராக மாறிவிடுவோம். அல்லாஹ்வின் தூதர் மிஅராஜிற்கு சென்றார்கள். இஸ்ரா என்பது உலகத்தில் பயணம் செய்யுதல். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். 15வது ஜுஸ்வினுடைய முதல் வசனம், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஃபீஹா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அந்த ரப்பு யார்? முஹம்மது ஆகிய தனது அடிமையை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனில் இருக்கக்கூடிய 3வது புனித ஸ்தலமான அந்த அக்ஸாவிற்கு இஸ்ரா பயணத்திற்கு எடுத்துக்கொண்டானே, பயண ரீதியாக அவரை அழைத்து சென்றானே, அந்த ரப்பு மிக பரிசுத்தமானவன். அல்லாஹ், இது குர்ஆனில் பேசப்படக்கூடிய மிஅராஜ் சம்பந்தமாக இது முதல் வசனம். 2வது வசனம் என்ன? அல்லாஹ் சூரா நஜ்மிலும் பேசுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் பலஸ்தீனிற்கு சென்றேன், அந்த பலஸ்தீனில் எல்லா நபிமார்களுக்கும் நான் தொழுகை நடத்தினேன். தொழுகை நடத்தியதற்கு பிறகு ஜிப்ரீல் புராக் என்று சொல்லக்கூடிய, நீங்கள் புகாரியினுடைய 4வது பாகத்தை பார்த்தால் மிஅராஜ் என்றே தலைப்போடு கொண்டு வருவார்கள். இமாம் புகாரி ரஹிமகுல்லா அல்லாஹ்வின் தூதர் எப்படி மிஅராஜ் சென்றார்கள், எந்த வாகனத்தில் மிஅராஜ் சென்றார்கள் என்ற இந்த செய்தியை புகாரியினுடைய 4வது பாகத்தில் பதிவு செய்கிறார்கள். பாபு மிஅராஜ், மிஅராஜை பற்றி உண்டான பாடம் என்று தலைப்பிட்டு இமாம் புகாரி ஒரு பெரிய 4-5 பக்கத்திற்கு பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறினார், நான் பலஸ்தீனிற்கு சென்றேன். இது அல்லாஹ் என்ன செய்கிறான்? நேரடியாக அல்லாஹ் அழைத்து செல்கிறான் பலஸ்தீனிற்கு ஜிப்ரீலை கொண்டு. உலகத்தினுடைய பயணம். இஸ்ரா என்பது உலகத்தினுடைய பயணம், மிஅராஜ் என்பது வானத்தினுடைய பயணம். இந்த 2 வார்த்தைகள், இஸ்ரா என்பது உலகத்தில், இந்த உலகத்திலிருந்து இனி ஒரு இடத்திற்கு பயணம் செய்யுதல், இதற்கு இஸ்ரா என்று சொல்லப்படும். குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், மக்காவில் இருந்து பலஸ்தீனிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக பயணமாக ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் அழைத்து சென்றான். ரசூலுல்லாஹ் செல்கிறார். சென்றதற்கு பிறகு எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் பலஸ்தீனில் அல்லாஹ் கொண்டு வருகிறான். ஆதமில் இருந்து எல்லா நபிமார்களும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, நமது 3வது புனித ஸ்தலத்திற்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், 2 ரக்காத்துகள் ரசூலுல்லாஹ் இமாமாக நின்று தொழ வைக்கிறார். தொழுகை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் புராக் என்று சொல்லக்கூடிய வாகனம், காபாவில் இருந்து கிளப்பும் பொழுதும் இந்த வாகனத்தில் தான். இன்றைக்கும் நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றால் ஹாயித்தை புராக், அதாவது அல்லாஹ்வின் தூதர் தனது வாகனத்தை கெட்டி போட்ட இடம் என்பதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒரு சுவர் இருக்கும். இந்த சுவரை இன்றைக்கு யூதர்கள் அபகரித்து வைத்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த சுவற்றினுடைய பெயர் ஹாயித்தே புராக், புராக்கினுடைய வாகனம் கெட்டப்பட்ட சுவர் என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. அந்த சுவற்றில் அல்லாஹ்வின் தூதர் அந்த புராக் என்ற அந்த வாகனத்தை கெட்டி போடுகிறார். தொழுகை நடத்தப்படுகிறது. தொழுகைக்கு பிறகு மீண்டும் அந்த புராக் என்ற வாகனத்தில் ஏறியவர்களாக உலகத்தினுடைய பயணத்தை தாண்டி மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய வானத்தினுடைய பயணத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து செல்கிறார். இப்படி அழைத்து செல்லும் பொழுது ஒவ்வொரு வானத்திலும் கேட்கப்படும், நீங்கள் யார்? அவர் சொல்வார், ஜிப்ரீல் சொல்வார், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோடு யாராவது வந்திருக்கிறார்களா? ஆம், என்னோடு வந்திருக்கிறார். வந்தவர் யார்? முஹம்மத். அவரை அல்லாஹ் அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையிட்டானா? ஆம், அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். அப்படியானால் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று சுப செய்தி சொன்னவர்களாக முதல் வானம் திறக்கப்படும். முதல் வானத்தில் சில நபிமார்களை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். 2வது வானம், இந்த 2வது வானம் திறக்கப்படும். அதே போன்று தட்டப்படும். அதே கேள்வியை 2வது வானத்தினுடைய காவலர் கேட்பார், நீங்கள் யார்? நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோடு யார் வந்திருக்கிறார்? முஹம்மது வந்திருக்கிறார். அவர் வர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டானா? அவருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறானா? ஆம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்படியானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று ஒவ்வொரு வானமாக திறக்கப்படும். இறுதியாக 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வானத்திலும் பார்த்தார்கள். 3வது வானத்தில் யூசுஃபை பார்த்தார்கள். அதே போன்று 4வது வானத்தில் இத்ரீஸை பார்த்தார்கள். இப்படி ஒவ்வொரு வானத்திலும் நபிமார்களை பார்த்தார்கள். எல்லா நபிமார்களையும் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்வார்? என்னுடைய சகோதரரான யூசுஃபை நான் 3வது வானத்தில் பார்த்தேன். எனது சகோதரரான ஈசாவை நான் 3வது வானத்தில் பார்த்தேன். எனது சகோதரரான மூசாவை நான் 5வது வானத்தில் பார்த்தேன். எல்லா நபிமார்களையும் சகோதரர் சகோதரர் என்று கூறுவார். கடைசி வானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இடத்தில் காமிக்கிறான். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்கிறார்கள். நபியே வாருங்கள், எனது அன்பு புதல்வரே, எனது அன்பு மகனே வாருங்கள் என்பதாக அழைப்பு கொடுத்த பொழுது அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், எனது வாப்பாவான இப்ராஹிமை, எனது தந்தையான இப்ராஹிமை, மூமின்களின் தந்தையான இப்ராஹிமை நான் முதல் வானத்தில் பார்த்தேன். நம்முடைய உண்மையான தந்தை, முஸ்லிம்களினுடைய தந்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமோடு இணைத்து வைக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அவர்களை சுற்றி சிறுவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் சிறுவர்களாக யார் மரணித்தார்களோ, குழந்தைகளாக யார் மரணித்தார்களோ அவர்கள் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த சொர்க்கத்தில் பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 7வது வானத்தில் தான் எவ்வாறு நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி காபா என்ற ஒரு இறை இல்லத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதே போன்றுதான் வானவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டியும் தவாஃப் செய்வதற்காக வேண்டியும் அல்லாஹ்வை வானவர்கள் இபாதத்து செய்வதற்காக வேண்டி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு இறை இல்லம் தான் 7வது வானத்தில் பைத்துல் மாமூர் வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபி பைத்துல் மாமூர். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தூர்ல 27வது ஜுஸ்வில் இந்த அத்தியாயம் வருகிறது. அல்லாஹ் இந்த பைத்துல் மாமூரை பற்றி பதிவு செய்கிறான். 7வது வானத்தில் அல்லாஹ் வானவர்கள் வணங்குவதற்காக வேண்டி, வானவர்கள் இபாதத்து செய்வதற்காக வேண்டி காபா இருக்கக்கூடிய அந்த நேர் திசையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பைத்துல் மாமூர் என்ற ஒரு பள்ளியை வைத்திருக்கிறான். இந்த பள்ளியினுடைய விசாலம் எவ்வளவு என்று சொன்னால், அல்லாஹ் இந்த பள்ளியை படைத்த நாளிலிருந்து, இந்த உலகம் படைப்பதற்கு முன்னால், மனித இனத்தை படைப்பதற்கு முன்னால், வானவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இந்த பைத்துல் மாமூரை படைத்தார். இந்த பைத்துல் மாமூர் படைக்கப்பட்டதற்கு பிறகு வானவர்கள் படைக்கப்படுகிறார்கள். 70,000 வானவர்கள், ஒவ்வொரு நாளும் 70,000 வானவர்கள் இந்த பைத்துல் மாமூருக்குள் நுழைவார்கள். வானவர்களினுடைய எண்ணிக்கையை பாருங்கள் எவ்வளவு. மனித சமுதாயம் படைப்பதற்கு முன்னால், மனித சமுதாயம் படைப்பதற்கு முன்னால், பூமிகள் படைப்பதற்கு முன்னால், வானவர்கள் படைக்கப்பட்ட அந்த காலத்தில் அல்லாஹ் அந்த பைத்துல் மாமூரை படைத்தான். ஒவ்வொரு நாளும் இமாம் முஸ்லிம் இந்த செய்தியை பதிவு செய்கிறார். ஒவ்வொரு நாளும் மியராஜின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் பார்த்த செய்திகள். ஒவ்வொரு நாளும் பைத்துல் மாமூர் வானவர்களினுடைய கூட்டம் அன்றைய தினத்திலிருந்து, வானவர்கள் படைக்கப்பட்ட நாளிலிருந்து 70,000 வானவர்கள் உள்ளே நுழைவார்கள். அவர்கள் ஒரு முறை உள்ளே நுழைந்து தொழுது விட்டு வெளியே வருகிறார்கள். இன்று வரை முதல்ல ஒருத்தர் நுழைஞ்சாரா இல்லையா, முதல் நாள்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. காரணம், அவரைக்கு பின்னால், அவரை விட முன்னால் என்ன செய்கிறார்கள், இன்னும் மலக்குமார்கள் கியூல நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பள்ளிக்குள் நுழைவதற்காக வேண்டி. எவ்வளவு வானவர்கள், ஒரு நாளைக்கு 70,000 நபர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். அவர் தொழுதுட்டு உள்ள வந்து வெளியில வந்துட்டார். அப்படி எவர் அன்றைக்கு முதல்ல ஒருத்தர் தொழுதாரோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்று வரை அவருக்கு திருப்பி அடுத்து நுழைவதற்கு வாய்ப்பு இல்லை. காரணம், அவரை விட கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் ஒரு முறை கூட நுழையாதவர்கள் இன்னும் அதிகமாக வானவர்கள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அந்த பள்ளியையும் விசாலமாக்கி இருக்கிறான், வானவர்கள் கூட்டத்தையும். இப்ப எவ்வளவு வானவர்கள் அல்லாஹ் படைத்திருப்பான். அல்லாஹுவை தவிர அவர்களினுடைய எண்ணிக்கையை எண்ணி முடிக்க முடியாது. ஜிப்ரீலோடி பயணம் செய்கிறார்கள். இந்த ஜிப்ரீல் என்ன செய்கிறார், ஒரு கட்டத்தில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார், நரகத்திற்கு அழைத்து செல்கிறார். சூரத்து நஜ்மில் அல்லாஹ் சொல்கிறான், சித்ரத்துல் முன்தஹா, இதுதான் அல்லாஹ்வுடைய அலுவலகம். புரிந்து கொள்வதற்காக வேண்டி வானவர்களுடைய கடைசி எல்லை இந்த சித்ரத்துல் முன்தஹா. இந்த எல்லை வர ஆரம்பித்தவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சொல்வார்கள், இதற்கு பிறகு ஒரு 8 நான் எடுத்து வைத்தால் நான் கரிந்து விடுவேன், எனது எல்லை முடிந்து விட்டது. ஆனால் முஹம்மது ஆகிய உங்களினுடைய எல்லை முடியவில்லை, நீங்கள் இதற்கு பிறகும் பயணம் செய்யலாம், இதற்கு பிறகும் இந்த சித்ரத்துல் முன்தகாவை தாண்டியும் நீங்கள் நடக்கலாம், நீங்கள் பயணம் செய்யலாம். உங்களுக்கு அல்லாஹ், அப்படியானால் ஜிப்ரீலை விட நேசத்திற்குரியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில். இதற்கு பிறகு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், அந்த சித்ரத்துல் முன்தஹா என்ற அந்த இடத்திற்கு ஜிப்ரீல் வர ஆரம்பித்தவுடன், இதுதான் எனது கடைசி எல்லை, இந்த எல்லையிலிருந்து தான் நாங்கள் உலகத்தில் செய்ய வேண்டிய, வானத்தில் செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லப்படும், இங்கிருந்து தான் எங்களினுடைய அலுவலகம் ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்கு பிறகு மற்ற வானவர்கள் அல்ல, இந்த வானவர்களினுடைய தலைவராகிய ஜிப்ரீல் ஆகிய நான் கூட அடுத்த ஒரு 8 என்னால் எடுத்து வைக்க முடியாது. அல்லாஹ் எனக்கு அனுமதி வழங்கவில்லை, நான் கரிந்து நாசமாகி விடுவேன். ஆனால் அல்லாஹ் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உங்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான், நீங்கள் பயணம் செய்யுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயணம் செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார். அல்லாஹுவின் தூதர் பயணம் செய்கிறார். அல்லாஹ்வோடு உரையாடினார்கள். இந்த மிஅராஜினுடைய காலத்தில் நாம் இருப்பதினால் சுருக்கமாக நரகத்தில் பார்த்தது சம்பவங்களை பதிவு செய்வதற்கு முன்னால் இந்த மிஅராஜை பற்றி உண்டான அடிப்படை தகவலை நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வோடு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி பேசினார்கள். ஆனால் அல்லாஹ்வோடு நேரடியாக பார்த்தார்கள், நேரடியாக சந்தித்தார்கள் என்று சொல்வதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவனை எந்த பார்வையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், எவனாவது ஒருவன் நபி அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தார்கள் என்று சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே ஒரு பெரிய ஆதாரம். அல்லாஹ்வின் தூதர் மிஅராஜின் பொழுதும் சரி, எந்த நபியும் இதுவரை அல்லாஹ்வை பார்த்ததில்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எந்த படைப்புகளும் இதுவரை அல்லாஹ்வுடைய உண்மையான தோற்றத்தை பார்த்ததில்லை. கியாம நாள் வரை அல்லாஹ் யாருக்கும் அனுமதி கொடுக்கவும் மாட்டான். யாருக்கு முன்னாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெளியாகவில்லை. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கப்பட்டது. இமாம் திர்மிதி பதிவு செய்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் மிஅராஜின் பொழுது அல்லாஹ்வை நேரடியாக நீங்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ்வை உங்கள் கண்களால் நீங்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவன் ஒளியானவன், அவன் பிரகாசமானவன், இந்த கண்ணை கொண்டு எவ்வாறு அவனை பார்க்க முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனால் அல்லாஹ்வின் தூதர் மிஅராஜிற்கு சென்றார். சென்ற பொழுது சித்ரத்துல் முன்தஹா ஜிப்ரீலினுடைய எல்லையை தாண்டி அல்லாஹ்வின் தூதர் பயணம் செய்தார். அல்லாஹ்வோடு உரையாடினார். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், எந்த நபியோடையும் நான் பேச மாட்டேன் ஒரு திரைக்கு அப்பாலே இருந்து தவிர. அல்லாஹ் ஒரு திரைக்கு அப்பால் இருந்து கொண்டு அல்லாஹ் தனது உண்மையான குரலோடி அல்லாஹ் தனது நபியோடி உரையாடினான். அல்லாஹ்வோடு ரசூலுல்லாஹ் உரையாடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்பி வரும் பொழுது 2 அன்பளிப்புகளை அல்லாஹ் கொடுத்தான். முதல் ஒரு அன்பளிப்பு சூரா பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்கள். உலகத்தினுடைய எல்லா வசனங்களும் இறக்கப்பட்ட இடம் அல்லாஹ்வின் தூதர் பூமியில இருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் துன்யால வாழ்ந்துட்டு இருப்பார். ஜிப்ரீல் என்ன செய்வார்? அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் அனுமதி கொடுத்தவுடன் இந்த வசனத்தை கொண்டு வருவார். ஒரு மணியினுடைய ஓசை ரீதியாக அல்லாஹ்வின் தூதரினுடைய உள்ளத்தில் அந்த வசனத்தை ஜிப்ரீல் இறக்கி கொடுத்து கொண்டிருப்பார். ஜிப்ரீல் ஓதுவார். ஜிப்ரீல் ஓதி முடித்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் அதை ஓதுவார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய உள்ளத்தில் அது பதிவு செய்யப்பட்டுவிடும். வஹி எப்படி வரும்? இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு வஹி வர ஆரம்பித்து விட்டால் பார்க்கக்கூடிய குழந்தை கூட தெரிந்துவிடும். அல்லாஹ்வின் தூதரினுடைய அந்த முகங்கள் எல்லாம் வேர்க்க ஆரம்பித்து விடும். நபி ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருப்பார். அதுவரை பயணம் செய்து கொண்டிருந்த ஒட்டகத்தில் அமர்ந்த நிலையில் வஹி வர ஆரம்பித்து விட்டால் அந்த ஒட்டகம் அதனுடைய கனத்தை தாங்காமல் அப்படி அமர ஆரம்பித்து விடும். நபித்தோழர் சொல்வார், அல்லாஹ்வின் தூதர் எனது தொடையின் மீது அவர்களினுடைய தொடை ஒட்டி இருந்தது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு வஹி வர ஆரம்பித்து விட்டது. நான் எப்படி உணர்ந்தேன் என்று சொன்னால் எனது 2 தொடைகளும் பிரிந்து விடுமோ. அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், கனமானதை நபியே, அதிகனமானதை உன் மீது நாம் இறக்கி இருக்கிறோம். எவ்வளவு சிரமம் பாருங்கள். நபியினுடைய தொடை மீது எனது தொடை உரசி கொண்டிருந்தது. நபிக்கு வஹி வர ஆரம்பித்து விட்டது. நாங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து விடுவோம். நபியினுடைய தலை குனிய ஆரம்பிக்கும். எவ்வளவு குளிர்காலமாக இருந்தாலும் நபியினுடைய முகங்கள், நபியினுடைய உடல்கள் எல்லாம் வேர்க்க ஆரம்பித்து விடும். எனது தொடை நபியினுடைய தொடையை உரசி கொண்டிருந்ததினால் ரசூலுல்லாவுக்கு வஹி வருவதை அந்த தொடையிலிருந்து நான் உணர ஆரம்பித்தேன். எனது துடைகள் 2ஆக பிளந்து விடுமோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் கஷ்டமாக சிரமமாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஹி வந்ததற்கு பிறகு அந்த வேர்வைகள் போனவுடன் இயற்கையாக மாற ஆரம்பிப்பார்கள். வந்த வஹியை நபித்தோழர்களுக்கு ஓதி காமிப்பார்கள். நபித்தோழர்கள் மனனம் செய்வார்கள். நபித்தோழர்கள் பட்டைகளிலும் எழுதுகோலிலும் அதே போன்று மரப்பட்டைகள் தோள்களிலும் எழுதி கொள்வார்கள். இவ்வாறு குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. இது பொதுவான வஹி. ஆனால் இந்த மிஅராஜினுடைய நேரத்தில் சூரா பக்ராவினுடைய இந்த 2 வசனங்கள் அல்லாஹ் உலகத்தில் வஹி அறிவிக்கவில்லை. அல்லாஹ் ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் வஹி அறிவிக்கவில்லை. நேரடியாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார், அல்லாஹ் எனக்கு 2 அன்பளிப்புகளை தந்தான். மிஅராஜின் பொழுது அல்லாஹ் எனக்கு 2 அன்பளிப்புகளை தந்தான். இந்த மிஅராஜ் எப்பொழுது நடைபெற்றது?
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் பெற்று கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருடங்களுக்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு மரணித்து விடுகிறார்கள். அபூ தாலிப் மரணித்து விடுகிறார். தாயிஃபிலே அல்லாஹ்வின் தூதர் அடித்து விரட்டப்பட ஆரம்பித்தவுடன் நபியினுடைய உள்ளம் மிகவும் சஞ்சலத்திற்குள்ளாக்கப்படுகிறது. நபி மிகவும் சோகத்தோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி எந்த இறை தூதர்களுக்கும் கொடுக்காத ஒரு அருளை தன் பக்கம் தனது நபியை அல்லாஹ் அழைத்துக் கொண்டான். உயிரோடி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி, மன மகிழ்ச்சிக்காக வேண்டி, நபியை நாம் உம்மை கைவிடவில்லை, உன் மீது நான் கருணையை மழையாக பொழிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் உணர்த்துவதற்காக வேண்டி தன் நபியை அந்த இக்கட்டான நேரத்தில் அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டான். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அந்த நேரத்தில் 2 அன்பளிப்புகள். அதில் ஒரு அன்பளிப்பு சூரா பக்ராவினுடைய கடைசி 2 வசனம், ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுனா ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அத்தஅனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்று வரக்கூடிய அந்த 2 வசனங்களை அல்லாஹ் உலகத்தில் வஹி அறிவிக்கவில்லை. ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் வஹி அறிவிக்கவில்லை. நேரடியாக அந்த வசனத்திற்கு அவ்வளவு மதிப்புடையது. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், ஒவ்வொரு நாள் இரவிலும் உங்களிலே யார் இந்த 2 வசனங்களை ஓதிவிட்டு தூங்குவாரோ அதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கும். அன்றைய தினத்தில் அவரினுடைய எல்லா சிரமங்கள் மறைவதற்கும், எல்லா விஷச்சந்துகள் அவரை தீண்டுவதை விட்டும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அவருக்கு முழுமையாக கிடைப்பதற்கு அந்த 2 வசனங்களே போதுமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இரண்டாவது ஒரு அன்பளிப்பு தான், கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் வாழ்ந்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கவில்லை. மக்காவினுடைய கடைசி காலகட்டம், கிட்டத்தட்ட நபியினுடைய வயது ஒரு 52 வயதாக இருக்கும் பொழுது 53வது வயதில் நபி மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். மதீனாவிற்கு செல்வதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த மிஅராஜினுடைய சம்பவம் நடைபெறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 வக்து தொழுகைகளை அல்லாஹ் அன்பளிப்பாக தனது நபிக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன மகிழ்ச்சியோடி, ரப்பு கொடுத்த ஒரு அன்பளிப்பு, அல்லாஹ் நாம் நமது நேசத்திற்குரியவர்களை அழைத்து ஒரு அன்பளிப்பு கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் கொடுக்கும் பொழுதே இது ஒரு அன்பளிப்பு என்று சொல்லி கொடுக்கிறான். உனக்காக வேண்டி, உனது சமுதாயத்திற்காக வேண்டி நான் தரக்கூடிய ஒரு உயர்ந்த அன்பளிப்பு என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் தன் பக்கம் தன் நபியை அழைக்கிறான். அல்லாஹ் தன் பக்கம் தன் ரசூலை அழைக்கிறான். அழைத்து அல்லாஹ் விருந்து கொடுத்து அனுப்பி வைக்கிறான். இப்படி வரும் பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 5வது வானத்தில் அல்லாஹ்வின் தூதர் சந்திக்கிறார். இப்பொழுது மூசா கேட்கிறார், அல்லாஹ்வோடு நீங்கள் பேசினீர்களா? அல்லாஹ் உங்களை எப்படி கண்ணியப்படுத்தினான்? அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்தான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியில் சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு 2 அன்பளிப்புகளை கொடுத்தான். குர்ஆனினுடைய சூரா பக்ராவினுடைய 2 வசனங்களை அல்லாஹ் எனக்கு நேரடியாக ஓதி காமித்தான். இரண்டாவது, எனக்காக வேண்டியும் எனது சமுதாயத்திற்காக வேண்டியும் அல்லாஹ் 50 வக்து தொழுகைகளை எங்கள் மீது அன்புக்காக வேண்டி தந்திருக்கிறான். மூசா ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத்து செய்ய வேண்டும், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும். மூசா சொல்கிறார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களினுடைய சமுதாயத்தை எனக்கு முழுமையாக தெரியாமல் இருந்தாலும் உங்கள் சமுதாயத்தை போன்று நானும் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் சமுதாயம் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள், உங்கள் சமுதாயம் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள். ஆதலால் நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் போய் இதை குறைக்குமாறு நீங்கள் முறையிடுங்கள். எப்படி இருக்கும்? ஒரு விதமான சஞ்சலம். அல்லாஹ்வின் தூதர் வெட்கப்படுகிறார். என் ரப்பு என் மீது நம்பிக்கை வைத்து, என் சமுதாயத்தின் மீது நம்பிக்கை வைத்து எனக்காக வேண்டி என் ரப்பு தந்த ஒரு அன்பளிப்பு மூசா குறைக்க சொல்கிறாரே என்றாலும் அல்லாஹ்வின் தூதர் யோசிக்கிறார். அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பு என்பதை தாண்டி வந்த அன்பளிப்பை உபயோகப்படுத்தாவிட்டால், வந்த அன்பளிப்பை மோசடி செய்து விட்டால், கிடைத்த அன்பளிப்பை எனது உம்மத்து உதாசீனப்படுத்தி விட்டால், அல்லாஹ் கொடுத்த அன்பளிப்பை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு கோபப்படுவான். அதனால் அல்லாஹ்வின் தூதர் பயணம் செய்கிறார். 5 நேர அல்லாஹ் குறைக்கிறான். 45 வக்துகளாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். இப்படி அடுத்து வருவார், மூசாவிடத்தில் சொல்வார், அல்லாஹ் குறைத்து விட்டான், என் சமுதாயத்துக்கு அல்லாஹ் 45 ஆக்கி விட்டான். மூசா சொல்வார், இல்லை, உங்கள் சமுதாயம் எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்கள் சமுதாயம் சக்தி பெற மாட்டார்கள், உங்கள் சமுதாயம் தவறு செய்து விடுவார்கள், குறைத்து விட்டு வாருங்கள் என்று ஒவ்வொரு முறையும் கண்களுக்கு முன்னால் இந்த சம்பவத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹ் எங்கள் மீது கடமையாக்கி இந்த தொழுகையினுடைய சம்பவத்தை ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வுக்கு முன்னால் செல்கிறார்.
குறைக்குமாறு முறையிடுகிறார். அல்லாஹ் குறைக்குகிறான். இறுதியாக 5 நேர தொழுகைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைத்ததற்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னும் குறைக்கலாம், நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் போய் முறையிடுங்கள், உங்கள் ரப்பிடத்தில் போய் இதை முறையிடுங்கள், இதற்கு பிறகும் குறைக்குமாறு கட்டளையிடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், சொன்ன முதல் வார்த்தை, எனக்கு வெட்கமாக இருக்கிறது, எனது சமுதாயத்தை நினைத்து நான் வெட்கப்படுகிறேன், இதை கூட எனது சமுதாயம் நிறைவேற்றாவிட்டால் என் ரப்பை வணங்குவதற்கு ஒரு 5 நேர தொழுகை எனக்கு வெட்கமாக இருக்கிற என் ரப்பை பார்ப்பதற்கு முன்னால் அடுத்த ஒரு வார்த்தை சொல்வார்கள், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், என் சமுதாயம் மோசடி செய்யாது, என் சமுதாயம் கைவிடாது. இந்த 5 நேர தொழுகையை மூசா உனது சமுதாயத்திற்கு வேண்டுமேயானால் குறைக்கப்படலாம், நான் நம்புகிறேன், எனது சமுதாயம் இதில் குறைக்க மாட்டார்கள், எனது சமுதாயம் இதில் துரோகம் செய்ய மாட்டார்கள், எனது சமுதாயத்தின் மீது எனது நம்பிக்கை இருக்கிறது, கண்டிப்பாக நான் எனது சமுதாயம் இதை நிறைவேற்றும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் வரும் பொழுது அல்லாஹ் சப்தமிடுகிறான், முஹம்மதே ஸல்லல்லாஹு, இமாம் புகாரி பதிவு செய்கிறார், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் சமுதாயத்தின் மீது ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகையை நான் கடமையாக்கினேன், குறைத்தேன் எண்ணிக்கைகளை தானே தவிர அந்த எண்ணிக்கையினுடைய நன்மைகளை நான் குறைக்கவில்லை. 50 வக்து தொழுகைகளுக்கு என்ன நன்மை இருக்குமோ அத்தனை நன்மைகளையும் இந்த 5 வக்து தொழுகைக்கு நான் கொடுத்து விட்டேன். எண்ணிக்கைகள் மட்டும்தான் குறைக்கப்பட்டிருக்கிறது, நன்மைகள் குறைக்கப்படாது. நன்மைகளில் நான் சீரழிக்க மாட்டேன், நன்மைகளை நான் குறைக்க மாட்டேன். உனது சமுதாயம் இதை நிறைவேற்றினால் 50 வக்து தொழுகைகளை நிறைவேற்றிய நன்மைகளை நான் கொடுப்பேன். அல்லாஹ்வின் தூதர் நம்பிய ஒரு வார்த்தை என்ன? என் சமுதாயத்தின் மீது எனது நம்பிக்கை இருக்கிறது, என் சமுதாயத்தை நான் நம்புகிறேன், இந்த தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னை அவமானப்படுத்த மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். எமது இடத்தில் இந்த தொழுகையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். நான் அதற்கு சாட்சியாளன், நீங்கள் அதற்கு சாட்சியானவர்கள். அந்த தொழுகை எமது வாழ்க்கையில் இந்த அளவிற்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறது என்பதை நம்மிலே ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் இப்படி சொர்க்கத்தின் பக்கம் நரகத்தின் பக்கம் அழைத்து சென்ற அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நரகத்தின் பக்கம் அல்லாஹ்வின் தூதரை அழைத்து செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நரகத்தை காமிக்கிறார், நரகத்தினுடைய வேதனைகளை காமிக்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நபர்கள் கொடுமைப்படுத்தப்படக்கூடிய அந்த காட்சியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு உணர்த்துகிறான். நபியினுடைய கண்களுக்கு முன்னால் காமிக்கிறார்கள். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், கதிமத் தரஹுஸ் ரூஸஹும் பிஸ்ஸஹர், நான் நரகத்தை கடந்து சென்றேன், அப்பொழுது ஒரு கூட்டத்தார்களை நான் பார்த்தேன். வானவர்கள் மலைகளுக்கு மேலே, நரகத்தினுடைய மலைகளுக்கு மேலே நின்று கொண்டு பிஸ்ஸஹர், பாறைகளை எடுத்து ஒரு சமுதாயத்தினுடைய தலையில் போட்டு நொறுக்கி கொண்டிருந்தார்கள். அந்த நரகவாசிகள் கீழே இருப்பார்கள், வானவர்கள் எல்லாம் மேலே இருந்து கொண்டு நரகத்தினுடைய அந்த நெருப்பு கங்குகளை, நெருப்பு பாறாங்கல்லை எடுத்து அந்த வானவர்கள் ஒரு கூட்டத்தார்களினுடைய தலையில் போட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த அவர்களினுடைய தலை சிதற ஆரம்பிக்கும். இமாம் புகாரி பதிவு செய்கிறார், அந்த பாறை ஓட ஆரம்பிக்கும். வானவர்கள் கீழே வந்து அந்த பாறையை எடுத்து மீண்டும் மேலே வருவார்கள். மீண்டும் பழைய நிலைமைக்கு அவர்களினுடைய தலை மாற ஆரம்பித்து விடும். திருப்பி அவர்களினுடைய தலையில் அந்த பாறாங்கல்லை போடுவார்கள். தலை சிதற ஆரம்பிக்கும், பாறை ஓட ஆரம்பிக்கும். மீண்டும் அந்த பாறைகளை வானவர்கள் எடுத்து வருவார்கள். அதற்கு முன்னால் அவர்களினுடைய தலை சரியாக இருக்கும். மீண்டும் இப்படி நடந்து கொண்டே இருந்தது. நான் கேட்டேன், மன்ஹா உலா, இவர்கள் யார் ஜிப்ரீலே? இந்த அளவிற்கு இவர்கள் கொடுமைப்படுத்தப்படுவதற்குண்டான காரணம் என்ன? இந்த அளவிற்கு இவர்கள் வேதனைப்படுத்தப்படுவதற்குண்டான காரணம் என்ன என்பதாக நான் அவர்களிடத்தில் ஜிப்ரீலிடத்தில் கேட்டேன். ஜிப்ரீல் எனக்கு பதில் கொடுத்தார், இவர்கள் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் தான். அல்லாஹ் இவர்களின் மீது கடமையாக்கிய தொழுகையை முழுமையாக பாதுகாக்காதவர்கள். அல்லாஹ் இவர்களின் மீது கடமையாக்கிய தொழுகைகளில் இவர்கள் பேணுதல் இல்லாமல் குறைவுபடுத்தியவர்கள். ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா, அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அழைப்புகள் கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட அல்லாஹ்வினுடைய பள்ளியை நோக்கி இவர்களினுடைய கால்கள் நடக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு இவர்கள் பதில் கொடுக்கவில்லை. இவர்கள் தொழுகையிலே மோசடி செய்தார்கள். ஆதலால் தான் அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுக்கிறான். நண்பு சகோதரர்களே, தொழுகை சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. அதிகம் பேசியதினால், அதிகமாக இன்றைய ஜும்மாக்களில் கூட நாம் கூட இதை பேசுவதற்கு வெட்கப்படுகிறோம், பேசுவதற்கு தயங்குகிறோம். ஆனால் இந்த தொழுகை என்ற இபாதத் உலகத்தில்
மற்ற எல்லா இபாதத்துகள் கூட சலுகைகள் கொடுக்கப்படும். நோன்பு ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபர் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். நோயாளியாக இருந்தால், பயணத்தில் இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். நோய் குணமானால் நோன்பு வைக்கலாம். குணமாகாத நோயாக இருந்தால் நோன்பை விட்டுக் கொள்ளலாம். பயணத்திலிருந்து திரும்பியதற்கு பிறகு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். அல்லாஹ் நோன்பிலே சலுகை வைத்திருக்கிறான். ஜகாத் யாரின் மீது அல்லாஹ் கடமையாக்கினான்? யாரிடத்தில் செல்வங்கள் குவிந்திருக்கிறதோ ஒரு அளவை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான். 86 கிராம் 87 கிராம் தங்கத்தினுடைய அளவை தாண்டி யாரினுடைய கரத்தில் செல்வங்கள் இருக்குமோ, ஒரு வருட காலம் முழுமையாக இருந்தால், அவர்களினுடைய சுய தேவைகள் போக முழுமையாக இருந்தால் அவர்களிலிருந்து 2.5% கொடுக்க வேண்டும். யாரிடத்தில் அந்த செல்வங்கள் இல்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கவில்லை. அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். ஜக்காத் ஒரு கூட்டத்தார்களுக்கு கடமையே இல்லை. நோன்பு ஒரு கூட்டத்தார்களுக்கு கடமையே இல்லை. பால் கொடுக்கக்கூடிய தாய்க்கு கடமை இல்லை. கர்ப்பவாதியான தாய்க்கு நோன்பு கடமை இல்லை. நோயாளிகளுக்கு நோன்பு கடமை இல்லை. பயணத்தில் இருப்பவர்களுக்கு பயணத்தை முடித்து விட்டால் மட்டும்தான் நோன்பு கடமையாக்கப்படும். ஹஜ் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். ஃபமன் இஸ்ததா மின்கும் இலைஹி சபீலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு பொருளாதாரத்தையும் அந்த ஹஜ் செய்வதற்கு உடல் ஆற்றலையும், பெண்ணாக இருந்தால் மஹரமான ஆண் துணையையும் யாருக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் மீதுதான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான். ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இல்லை, அல்லாஹ் அவர் மீது ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. ஒரு ஆளுக்கு பொருளாதாரம் இல்லை, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. ஒரு பெண்ணுக்கு பொருளாதாரம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, இவளை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லக்கூடிய மகரமான ஆண் துணை இல்லை, அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கவில்லை. ஹஜ்ஜி விழுந்துவிடும் ஏழ்மையானவர்களின் மீது, பலகீனமானவர்களின் மீது. மஹரமான ஆண் துணை இல்லாத பெண்ணுக்கு அல்லாஹ் ஹஜ்ஜை விளைவித்து விடுகிறான், நோன்பை அல்லாஹ் விளைவித்து விடுகிறான். ஆனால் தொழுகையில் அல்லாஹ் இப்படி ஒரு சலுகை கொடுத்திருக்கிறான். நோய் நிற்க முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளலாம், உட்கார முடியாவிட்டால் படுத்துக் கொள்ளலாம். கைகளும் கால்களும் கெட்டப்பட்டு ஹய்யா அலஸ் ஸலாத் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் ஃபஜ்ரினுடைய அந்த நேரத்தை பார்த்து விட்டால் உனது கண் இமைகளால் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு கட்டத்தில் உனது உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து விட்டது, உனது மூளைகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால், கண் இமைகள் கூட இல்லாவிட்டால் உனது சிந்தனையினால் அந்த நேரம் வரும் பொழுது தொழுகையாக நடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு நபருக்கு இப்படி அல்லாஹ் ஏதாச்சும் ஒரு இபாதத் இருக்கிறதா? கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு தண்ணீர் இல்லை, முடமாக இருக்கிறோம், முண்டமாக இருக்கிறோம், மூளை மட்டும்தான் வேலை செய்கிறது. தெரிகிறது ஃபஜ்ரினுடைய நேரம் ஆரம்பமாகிறது, தெரிகிறது புத்திக்கு சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டது, இருளாக ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், கை இல்லையா? தொழுகை கடமை. உனது சிந்தனையினால் அல்லாஹு அக்பர் என்று சிந்தி. நான் தக்பீர் கட்டுகிறேன், அல்லாஹு அக்பர். நான் ருக்கு செய்கிறேன், அல்லாஹு அக்பர். நான் சுஜூது செய்கிறேன், அல்லாஹு அக்பர் என்று சிந்திப்பதை கொண்டு தொழ வேண்டும். அல்லாஹு அக்பர். யாருக்கு தொழுகை கடமை இல்லை? 3 நபர்களுக்கு அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கவில்லை. ஒரு நபர் யார்? அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், சிறுவர்களும் சிறுமிகளும் பாலிகாகாத வரை அல்லாஹ் அவர்களை விட்டு தனது எழுதுகோலை உயர்த்தி விட்டான். அவர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கவில்லை. இரண்டாவது பைத்தியக்காரன், கோமாவிலே இருப்பவன், புத்தி இல்லாதவன், அல்லது இதற்கு பிறகு அவனுடைய மூளை செயலில்லாத வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் மீது அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கவில்லை. மூன்றாவது ஹைது வரக்கூடிய, நிஃபாஸ் வெளியாகக்கூடிய, பிரசவ தீட்டோ அல்லது மாதாந்திர மாதவிடாய் வெளியாகக்கூடிய அந்த அசுத்த காலத்தில் வாழக்கூடிய பெண்கள். இந்த 3 நபர்களில் ஒருவராக நாங்கள் இருந்தால் தொழுகையை நாங்கள் நிப்பாட்டிக் கொள்ளலாம். இந்த 3 நபர்களில் ஒருவராக நான் இருந்தால் தொழுகையை விடுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். இந்த 3 நபர்களை தாண்டி உலகத்தில் அல்லாஹ் மற்ற இபாதத்துகள் விடுவதற்கு சலுகை கொடுப்பான். ஆனால் தொழுகையை மாத்திரம் விடுவதற்கு சலுகை அல்ல, சுருக்கிக் கொள்வதற்கும் உட்கார்ந்து கொள்வதற்கும் படுத்துக் கொள்வதற்கும் தான். எந்த அளவிற்கு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வான் என்று சொன்னால், சூரத்து நிசால யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், வாள்களை கொண்டு எதிரிகள் யுத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அசரினுடைய நேரம், லுகரினுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த யுத்தத்தில் பாதி நபர்கள் பிரிந்து சென்று விட வேண்டும். பாதி நபர்கள் பிரிந்து சென்று விட வேண்டும். ஒரு இடத்தில் நின்று அங்கே ஒரு இமாமை மட்டும் முன்னிறுத்தி அவர் தக்பீர் கட்ட வேண்டும். முதல் ரக்காத்து தொழ வேண்டும், கைகளிலே வாளை ஏந்தியவர்களாக தொழ வேண்டும். 2 சுஜூதுகள் முதல் ரக்காயத்து முடிக்கப்பட்டால் உடனே சலாம் கொடுக்காம இந்த முதல் ரக்காயத்தை முடிச்ச இந்த கூட்டம் உடனே நேரா என்ன செய்யணும்? யுத்த களத்துக்கு போயிடணும். தொழாமலேயே நிற்கக்கூடிய மற்ற கூட்டம்
யுத்த களத்துக்கு வரணும், இமாம் அப்படி நிக்கணும். இமாம் முடிக்க மாட்டார். இரண்டாவது ரக்காயத் வரும்பொழுது அந்த இரண்டாவது கூட்டம் வந்து சேர்ந்து கொள்வார்கள். இவர் இந்த இரண்டாவது கூட்டம் இமாம் இரண்டாவது ரக்காயத்தை முடிக்கும் பொழுது இந்த கூட்டம் என்ன செய்ய வேண்டும்? முதல் ரக்காயத்தை முடிச்ச உடனே இவர்கள் வெளியேறிவிட வேண்டும். முன்னாடி போனவர்களே அவர்கள் மீண்டும் இரண்டாவது ரக்காயத் தொழுவதற்கு. அப்ப யுத்த நேரமாக இருந்தால் கூட கழுத்துகள் அறுக்கப்படக்கூடிய வாள்கள் எங்கள் தொண்டையை நோக்கி நெருக்கக்கூடிய நேரமாக இருந்தால் கூட அல்லாஹ் தொழுகையை சுருக்குவதற்கு மட்டும்தான், தொழுகையை விடுவதற்கல்ல அனுமதி வழங்கவில்லை, தொழுகையை சுருக்குவதற்கல்ல அனுமதி வழங்கி இருக்கிறார். ஆனால் நம்மிலே எத்தனை நபர்கள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நம்முடைய சர்வே எடுத்து பார்த்தால் எங்கள் சமுதாயத்தினுடைய பெண்கள், எங்கள் குடும்ப பெண்கள், எங்கள் உறவுகளை எல்லாம் நாங்கள் கொஞ்சம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் எப்படி அல்லாஹ் எங்கள் மீது உதவியை இறக்குவான்? நாங்கள் அழிக்கப்படுகிறோமே ஆனால், நாங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறோமே ஆனால், என் அன்பு சகோதரர்களே, யன்சுருக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். யஹ்ஃபதுல்லாஹ், அல்லாஹ்வை பாதுகாத்தால் யஹ்ஃபதுக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இப்னு அப்பாஸ் இதற்கு விளக்கம் கொடுத்தார். அல்லாஹ்வின் மார்க்கத்தை பாதுகாத்தால், அல்லாஹ்வின் ஹுதூதை பாதுகாத்தால், அல்லாஹ்வின் ஷரியத்தை பாதுகாத்தால், தொழுகையில் கூட ஷரியத்தை பேணத் தெரியாத இந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி என்ன வெற்றியை இந்த உலகத்தில் நாங்கள் கண்டுகொள்ள முடியும்? என் அன்பு சகோதரர்கள், பல நல்ல சகோதரர்கள், பல நல்ல சிந்தனைவாளர்கள் கூட தங்களினுடைய போராட்ட களத்திற்கெல்லாம் தொழுகை இல்லாதவர்களை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். தங்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு தொழுகை இல்லாதவர்களை எல்லாம் அழைத்து செல்கிறார்கள். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் வெற்றியை தீர்மானிப்பவன் யார்? இந்த உலகத்தில் இரக்கத்தை உள்ளத்தில் போடுபவன் யார்? நமது கோரிக்கைகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய மக்கள் மன்றத்தை ஏற்படுத்துபவன் யார்? எங்களினுடைய மூல அல்லாஹ் இல்லையா? அப்ப நாங்கள் தொழுகை இல்லாத ஒருவனை முன்னால் நிப்பாட்டி கொண்டு இந்த உலகத்தினுடைய எதிர்ப்பை குறைக்குமாறு நாங்கள் சப்தமிட்டால் எவ்வாறு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான்? அல்லாஹ் எவ்வாறு எங்கள் மீது உதவியை இறக்குவான்? எவ்வாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தத்திற்கு வெளியேறுகிறார்கள். அப்பொழுது ஒரு இளைஞர் வருகிறார். முஹம்மதே, மதீனாவை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில் நான் உங்களோடு வருகிறேன். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அன்த முஸ்லிம், நீ முஸ்லிமா? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாயா? இல்லை. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாயா? இல்லை. நிலத்தை, நான் வாழக்கூடிய பூமியை பாதுகாக்கிறேன் என்ற விதத்தில் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு நான் வருகிறேன். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இல்லை, நீங்கள் எங்களோடு சேர்வதை நான் வெறுக்கிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்வதை நான் வெறுக்கிறேன், நீங்கள் திரும்பி விடுங்கள். காரணம், அல்லாஹ் ஈமானுக்கு மட்டும்தான் உதவியை இறக்குவான். வலில்லாஹில் இஸ்ஸா, சூரா முனாஃபிகீன் 28வது அத்தியாயத்தில், வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹ் வலில் முஃமினீன். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் கண்ணியம், அவன் தூதருக்கும். அந்த தூதரை உண்மையாக யார் பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். சூரத்துல் அம்பியா 17வது ஜுஸ்வில் அல்லாஹ் சொல்கிறான், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்கு தருகிறான். எவன் வேண்டுமென்று தொழுகையை முறிக்குகிறானோ, இஸ்லாத்தினுடைய சட்டம், அவன் காஃபிர். மன் தரக ஸலாத்தி அம்தன் ஃபகத் கஃபர், வேண்டுமென்று எவன் தொழுகையை முறித்து விடுகிறானோ அவன் இறை நிராகரிப்பாளனாக மாறிவிடுகிறான், காஃபிராக மாறிவிடுகிறான். என் அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜினுடைய நரகத்தினுடைய வேதனைகளில் முதன்மையான வேதனையாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார். தலைகள் நசுக்கப்படுகிறது. காரணம் கேட்கப்பட்டது, இவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் தொழுகையை விட்டவர்கள். தொழுகையை சமுதாயத்தில் இஸ்லாத்தை பேசிக்கொண்டு, இஸ்லாமியர்கள் என்று பெயர் வைத்துக்கொண்டு தொழுகையை சர்வசாதாரணமாக புறக்கணித்தவர்கள் என்பதாக நபிக்கு ஜிப்ரீல் பதில் கொடுக்கிறார். மார்க்கத்தினுடைய கடமை என்னவென்று சொன்னால், மார்க்கத்தினுடைய சட்டம் என்னவென்று சொன்னால், ஒருவன் தொழுகையை வேண்டுமென்று விட்டால், தொழுகை தெரிந்ததற்கு பிறகும், அல்லாஹ்வின் அழைப்பு அவனுக்கு போய் சேர்ந்ததற்கு பிறகும், தொழ வேண்டும் என்ற அந்த செய்திகள் அவனை போய் அடைந்ததற்கு பிறகும், எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் திட்டமாக ஒரு இறை மறுப்பாளன், திட்டமாக ஒரு காஃபிர். ஆனால் இன்றைய தினத்தில் நமதிலே பெரும்பான்மையான மிக சிறந்த நல்லவர்கள் கூட செய்யக்கூடிய தவறுகள் என்ன? தங்களினுடைய ஆதரவு என்ற பெயரில்
நாம் ஏன் இதையெல்லாம் விமர்சிக்கிறோம்? சமுதாயத்தில் யார் உங்களுக்கு சுட்டி காட்டுவது? தெரியாமல் இருந்தால் சொல்லக்கூடியதை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். சர்வசாதாரணமாக தொழுகை இல்லாதவனை முன்னால் நிப்பாட்டுகிறோம், அவனை தலைமையாக நிப்பாட்டுகிறோம், அவனை தலைவராக வைத்து அழகு பார்க்கிறோம். அல்லாஹ் எவ்வாறு இந்த சமுதாயத்தினுடைய குரலுக்கு பதில் கொடுப்பான்? அல்லாஹ் எவ்வாறு இந்த சமுதாயத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்து தௌபா, உங்கள் வீடுகளுக்கு சென்றால் தொழுகையை விட்டவர்கள் அல்ல, தொழுகையை விட்டவர்கள் அல்ல, நாம் எல்லாம் இன்றைக்கு எதை எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால், எங்களினுடைய கூட்டத்தை அதிகமாக்கினால், சப்தத்தை உயர்த்திவிட்டால், அரசியலை நமதாக்கினால், கல்வியில் புகுந்து விட்டால், இவையெல்லாம் யதார்த்தத்தில் உலகத்தினுடைய நபர்களுக்கு வேண்டுமேயானால் இது வெற்றியாக தெரியலாம். உலகத்தினுடைய மக்கள் வேண்டுமேயானால் இதை வெற்றியின் இலக்காக, வெற்றியின் படியாக பார்க்கலாம். மூமின்களாகிய நாங்கள் எங்களினுடைய திறமையை கொண்டோ, எங்களினுடைய வளர்ச்சியை கொண்டோ, எங்களினுடைய திட்டத்தை கொண்டு இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு வெற்றியை நாங்கள் பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான் சூரத்து தௌபா. பல யுத்தங்களை நாங்கள் படித்திருப்போம். இந்த யுத்தத்திற்கு பெயர் ஹுனைன் என்ற ஒரு யுத்தம். இந்த யுத்தத்தில் தான் இஸ்லாமிய வரலாற்றிலேயே அதிக ராணுவ வீரர்களை கொண்ட ஒரு யுத்தம் இந்த ஒரு யுத்தம் தான். இந்த யுத்தம் எப்பொழுது நடைபெற்றது என்று சொன்னால், மக்கா வெற்றி என்றெல்லாம் நாம் படித்திருப்போமே. ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு அல்லாஹ் மக்கா வெற்றியை நபிக்கு கொடுத்தான். கிட்டத்தட்ட எவ்வளவு நபித்தோழர்கள்? 10,000த்திற்கும் அதிகமான நபித்தோழர்கள். மக்கா வெற்றியில் மட்டுமே 10,000 நபித்தோழர்கள். மக்கா வெற்றி பெற்று ஆரம்பித்தவுடன் அபூ சுஃபியான், உத்பா, அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அபூ ஜஹலினுடைய மகன் இக்ரிமா ஏற்றுக்கொள்கிறார். இப்படி மிகப்பெரிய ராணுவ கூட்டமாக கிட்டத்தட்ட 15,000 16,000 இஸ்லாமிய ராணுவ வீரர்கள் மக்காவிலிருந்து தாயிஃப், இந்த தாயிஃப் பக்கத்தில் ஒரு 100 கிலோமீட்டர் தான் தாயிஃப். இந்த தாயிஃபில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பெயர் ஹுனைன். இந்த ஹுனைன் என்ற யுத்தம், எதிரிகள் எத்தனை நபர்கள் தெரியுமா? எதிரிகள் எத்தனை நபர்கள் தெரியுமா? நாட்டு எதிரிகள் அல்ல, வெறும் ஒரே ஒரு குடும்பம் மட்டும்தான். எண்ணிக்கையினால் 100 நபர்கள் கூட இல்லாதவர்கள், எண்ணிக்கையினால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு கூட எண்ண கூட வழி இல்லாதவர்கள் எதிரிகள். இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஒரே ஒரு யுத்தத்தில் தான் முஸ்லிம்கள் அதிகமானவர்களாகவும் இறை மறுப்பாளர்கள் குறைவாகவும் இருந்தார்கள். அது ஒரே ஒரு யுத்தம். என்ன? ஹுனைன் என்ற ஒரு யுத்தம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தௌபா 9வது அத்தியாயம், இந்த 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். என்ன நடந்தது என்பதை இந்த யுத்தத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுதே சொல்வான். வலக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தின் வ யௌம ஹுனைன். அல்லாஹ் பல யுத்தங்களில் தனது ராணுவ வீரர்களை இறக்கி உங்களுக்கு உதவி செய்தான். யௌம ஹுனைன், ஹுனைன் என்ற யுத்தமும் அப்படித்தான். இஸ் அஜபத்துக்கும் கஸரத்துக்கும், இஸ் அஜபத்துக்கும் கஸரத்துக்கும், அந்த எண்ணிக்கையில், அந்த யுத்தத்தில் நீங்கள் தான் அதிகமாக இருந்தீர்கள், நீங்கள் தான் அதிகமாக இருந்தீர்கள். இது அஜபத்துக்கும், எந்த அளவுக்கு அதிகம் தெரியுமா? உங்களையே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு. காரணம், எதிரிகள் 100 நபர்கள் கூட இல்லை. எதிரிகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய, வெறும் ஹுனைன் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கபீலாவை சார்ந்த, ஒரே ஒரு கோத்திரத்தை சார்ந்த, ஒரே ஒரு குடும்பத்தில் முளைத்தவர்கள் தான். பத்ர் என்பது மக்கா குறைஷிகள், உஹத் என்பது மக்கா குறைஷிகள், தபூக் என்பது மிகப்பெரிய ரோம ராணுவ வீரர்கள். இப்படித்தான் இஸ்லாம் சந்தித்தது. ஆனால் இந்த ஹுனைன் என்ற யுத்தத்தில் மாத்திரம் ஹாலித் இப்னு வலீத், சைஃபு மின் சுயூஃபில்லா அங்கிருக்கிறார், சஅத் இப்னு உபாதா இருக்கிறார். 10 சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் அந்த யுத்தத்தில் இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தினுடைய ராணுவ தளபதி, அபூபக்கர், உமர், உஸ்மான் என்ற எல்லா நபித்தோழர்களும். இந்த உலகத்தில் அன்றைக்கு இருந்த நபித்தோழர்களில் 95% நபித்தோழர்கள் அந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள். எவ்வளவு பெரிய கூட்டமாக நாங்கள் இருந்திருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், இது அஜபத்துக்கும் கஸரத்துக்கும், நீங்கள் தான் என் அன்பு சகோதரர்களே. ஒரு எண்ணம் எமது உள்ளத்தில் ஷைத்தான் வஹன் என்று சொல்லப்படும் ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். என்ன? பெருமை, கூட்டத்தை திரட்டிவிட்டால், சப்தத்தை உயர்த்திவிட்டால், மற்ற ஏனைய விஷயங்களில் நாம் கால் பதித்து விட்டால், வல்லாஹி ஆஹி, அல்லாஹ்வின் சத்தியமாக என் அன்பு சகோதரனே, அல்லாஹ் வெற்றியை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் அதை கொண்டு எங்களினுடைய கண்ணியத்தை உயர்த்த மாட்டான். உயர்த்த மாட்டான் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். இவ்வாறு முஸ்லிம் கூட்டம் உள்ளே நுழைகிறார்கள். ஹுனைன் என்ற அந்த பள்ளத்தாக்கிற்குள் 2 புறமும் மலைகள் இருக்கும்.
முஸ்லிம்கள் உள்ளே நுழைகிறார்கள். பெரும் கூட்டம். அபூபக்கர் பேசவில்லை, உமர் போன்ற பெரிய நபித்தோழர்கள் பேசவில்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சின்ன நபித்தோழர்கள். இந்த ஃபத்தஹ் மக்கா, மக்கா வெற்றி பெற்ற ஒரு 4-5 நாட்களில் இந்த யுத்தம் நடைபெற்றது. அந்த ஃபத்தஹ் மக்காவில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? நபியோடி ஒரு பெரும் காலத்தை கழித்தவர்கள் அல்ல, நபியோடி அந்த மதீனாவினுடைய அந்த பல்கலைக்கழகத்தில் மண்டியிட்டு படித்த நபித்தோழர்கள் அல்ல, வெறும் சாதாரண இளைஞர்களான சின்ன நபித்தோழர்கள் தங்களுக்குள் பேசுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அப்பா பத்ர்ல நம்ம 313, எதிரிகள் 1000 கணக்கு, வெற்றி நம்ம பக்கம் இல்லையா? உஹதுல அவங்க 2000 3000, நம்ம தான் 600 700 பேர், நம்ம தான் கம்மியா இருந்தோம், வெற்றி நம்ம பக்கம் இல்லையா? அஹஸாபுல அவங்க 10,000 15,000, நாம எத்தனை பேர் இருந்தோம்? ஒரு 2000 பேர் தானே இருந்தோம், 1500 பேர் தானே இருந்தோம், வெற்றி நம்ம பக்கம் இல்லையா? சின்ன பயில் வைணும்லாம் எப்படி? ஒரு சின்ன கூட்டம், கஃபீலா, வேற விரல் விட்டு எண்ணக்கூடிய கூட கூட்டம் கிடையாது. நம்ம யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை வெற்றி கொண்ட அரசர், நமது தளபதியாக இருக்கிறார். காலித் இருக்கிறார், அபூபக்கர் இருக்கிறார், அபூ உபாதா இருக்கிறார், சஅத் இப்னு உபாதா இருக்கிறார். எல்லா வீரர்களையும் நாம் தான் வைத்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும், நம்மள்ட்ட பெரும்பான்மையான கூட்டம் இருக்கிறது என்று நபி நினைக்கல, அபூபக்கர் நினைக்கல, உமர் நினைக்கல, யாருமே நினைக்கவில்லை. புதிதாக 4 நாட்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவிய சாதாரண மக்கத்து குறைஷிகளான அந்த அரபு இளைஞர்கள் நினைத்தார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம் துனி அன்கும் ஷைஆ. என்ன கூட்டத்தை கொண்டு போய் உங்களுக்கு என்ன லாபம்? எதையாச்சும் உங்க கூட்டத்தினால நீங்க வெற்றி பெற்றுட்டீங்களா? உங்க கூட்டத்தினால உங்களை வெற்றியை நீங்க சோச்சு பார்த்துட்டீங்களா? இப்படி சொல்றதை விட எல்லாம் மேலோட்டமா சொல்லிட்டான்ல, என்ன நடந்துச்சுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. புகாரில பதிவு செய்றாங்க, பட உள்ளதான் போகுது, ஹுனைன்குள்ள காலை தான் வச்சாங்க, எதிரிகள் எங்குமே இல்லை, எதிரிகளே இல்லை, சுத்தி சுத்தி பார்க்கறாங்க, ஒருத்தனும் இல்லை. ஆனா அம்பு மட்டும் வந்துகிட்டே இருக்கு, அம்பு மட்டும் வந்துகிட்டே இருக்கு. எல்லா நபித்தோழர்களும் ஓடிவிட்டார்கள், எல்லாரும் ஓடிட்டாங்க, ஒருத்தர் களத்துல இல்லை. அல்லாஹ் சொல்றான், புகாரில வருது, எல்லாம் ஓடுறாங்க. என்னடா நடக்குங்க? நம்ம பெரும்பான்மையான ஒரு கூட்டம் நினைச்சோம், அம்பு மட்டும் வருது. எல்லா மலைக்குள்ள ஒளிந்து நிற்கிறார்கள், வெறும் 100 பேர்கள். அம்பை மட்டும் இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க. எல்லா நபித்தோழர்களும் இஸ்லாமிய வரலாற்று 2 யுத்தத்தில் தான் நபித்தோழர்கள் ஓடினார்கள். உஹது என்ற ஒரு யுத்தம், ஹுனைன் என்ற யுத்தம். இந்த 2 யுத்தமுமே எதை கொண்டு நடந்த விஷயம்? எதனால் இந்த தோல்வி கிடைத்தது? தங்களினுடைய உள்ளத்தில் நாங்கள் அதிகம், எங்களினுடைய பெரும்பான்மை, வெற்றி என்பது எங்கள் கூட்டத்தை கொண்டுதான், எங்கள் ராணுவ தளத்தை கொண்டுதான், வெற்றி என்பது எங்களினுடைய எண்ணிக்கையை கொண்டுதான் என்ற சிந்தனை உதிக்க ஆரம்பித்தவுடன் அல்லாஹ் தனது வெற்றியை உயர்த்தி விட்டான். 15,000 நபித்தோழர்கள் ஓட ஆரம்பிக்கிறார்கள். வெறும் 100கணக்கான ஒரே ஒரு குடும்பத்தினுடைய தாக்குதல்களுக்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் மட்டும் தனியாக நிற்கிறார். ஒட்டகத்தில் கோவேரி கழுதையில் அமர்ந்து கொண்டு, அனன் நபியுல்லா கதீர் அன இப்னு அப்துல் முத்தலிப், நான் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் நான் ஓட மாட்டேன். அன இப்னு அப்துல் முத்தலிப், குறைஷி கோத்திரத்தில் அப்துல் முத்தலிபினுடைய உண்மையான புதல்வன் நான் தான் என்று தைரியமாக கத்துகிறார். எல்லா நபித்தோழும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அட்டி 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 அடின்னு அடிக்க ஆரம்பிச்ச உடனே முஸ்லிம்கள் கையை தூக்கி தௌபா செய்றாங்க, யா அல்லாஹ், எங்களினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு உதவியை கொடுக்கவில்லை, யா அல்லாஹ், உனது உதவி வந்தால் மட்டுமே, நீ இறக்கக்கூடிய வானவர்கள் வந்தால் மட்டுமே இந்த சிறு கூட்டத்தார்களிடத்தில் நாங்கள் வெற்றி பெற முடியும். யா அல்லாஹ், உனது கூட்டத்தை நீ இறக்குவாயாக. அல்லாஹ் சொல்றான், வலக்கத் நஸரக்குமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரத்தி வ யௌம ஹுனைன், பத்ரிலும் வானவர்களை இறக்கி தான் வெற்றியை கொடுத்தேன். உஹதில் நீங்கள் பெரும்பான்மையாக இருந்தீர்கள், உங்களால் வெற்றியை சுவைக்க முடிந்ததா? எனது வானவர்கள் வந்ததற்கு பிறகுதான் ஹுனைனில் உங்களுக்கு வெற்றி கிடைத்தது. என் அன்பு சகோதரர்களே, என்ன சிந்தனை! இன்றைக்கு அதிகமாக சீர்திருத்தம் என்பதற்காக வேண்டி உங்களை சரியான விஷயத்திற்கு போராட வேண்டாம் என்று சொல்லவில்லை, குரல் கொடுங்கள். ஆனால் அதற்கு முன்னால் நபி தனது மக்காவினுடைய 10 வருட காலத்தில் ஈமானிய கூட்டத்தை உருவாக்கினாரே, அதே போன்று உருவாக்குங்கள். உங்களை நம்பக்கூடியவர்களுக்கு இந்த இபாதத்தினுடைய சுவையை சொல்லிக் கொடுங்கள். உங்களோடு ஒருவன் கை கோர்க்கிறான் என்று சொன்னால் இபாதத்தின் மீது மட்டும்தான் உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். இபாதத்தில் இல்லாமல் உன்னை கொண்டு எங்களினுடைய வெற்றிகள் தான் தடை செய்யப்பட்டு விடும். அல்லாஹ் தடை செஞ்சானா இல்லையா? ஹுனைன்ல
ஒரு சாதாரண 2 கூட்ட இளைஞர்கள் பேசிய விஷயத்திற்காக வேண்டி பெரிய கூட்டத்திற்கு அல்லாஹ் அறிவை கொடுத்தான், அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். ஆதலால் இந்த தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமானது. தொழுகை இல்லாமல் கூட்டத்தை திரட்டுவதினால், தொழுகை இல்லாமல் நாங்கள் முன்னால் நிற்பதினால், தொழுகை இல்லாமல் நாங்கள் நின்று கொண்டிருப்பதினால், தொழுகை என்ற இந்த சீர்திருத்தம் தான் ஒரு சமுதாயத்தினுடைய முதன்மையானது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் உனக்கு முன்னால் ராணுவ வீரராக மாற தயார் யா அல்லாஹ். உன் வார்த்தை கேட்டால் குனிய தயார் யா அல்லாஹ். உன் வார்த்தை கேட்டால் படுக்க தயார் யா அல்லாஹ். உன் வார்த்தை கேட்டால் நிமிர தயார் யா அல்லாஹ் என்ற அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒருவன் என்றைக்கு தன்னை ராணுவ வீரனாக தொழுகையில் மாற்றுவானோ அந்த ராணுவ வீரர்களை அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். அவர்களை முன்னால் நிப்பாட்டி பாருங்கள். அவர்களை கொண்டு இந்த சமுதாயத்தினுடைய எதிரிகளை எதிர்த்து பாருங்கள். அதற்கு பின்னால் குரல் கொடுத்து பாருங்கள். எங்கள் குரல்களுக்கு ஒரு சக்தி இருக்கும், எங்கள் எண்ணிக்கைக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இது எதையுமே செய்ய மாட்டோம், இது எதையுமே சிந்தனை செய்ய மாட்டோம். எங்கள் எத்தனை தலைவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் தங்களுடைய தொண்டர்களுக்கு தொழுகையை பற்றி பேசுகிறார்களா? நீ தொழுகலன்னா எங்க கூட்டத்துக்கு வரக்கூடாது என்று யாராவது சொல்கிறார்களா? யாராவது சொல்கிறார்களா? நீ தொழாவிட்டால் என்னுடைய ஆபீஸுக்கு நீ வரக்கூடாது, நீ தொழாவிட்டால் எனது இயக்கத்தில் இருக்கக்கூடாது, நீ தொழாவிட்டால், நீ ஃபஜ்ருக்கு வராவிட்டால், நீ லுஹருக்கு வராவிட்டால் என்னை நீ தலைவன் என்று அழைக்க கூடாது என்று சொல்றதுக்கு யாருக்கு சக்தி இருக்கிறது? ஏன் தயங்குகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் உஹத் என்ற ஒரு இக்கட்டான யுத்தம், காஃபிர்கள் ஆதரவு வருகிறது, வேண்டாம், எங்களுக்கு வெற்றியை இறக்கக்கூடியவன் அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ், எங்கள் ரப் எங்களுக்கு உதவி செய்வான். இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றதற்கு பிறகு வாருங்கள், அல்லாஹ் உங்களை கொண்டு வெற்றியை எங்களுக்கு தருவான். இஸ்லாத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு நீங்கள் என்ன ஆதரவு எங்களுக்கு கொடுத்தாலும் உங்களினுடைய குஃப்ரின் காரணமாக அல்லாஹ் எங்களை அழித்து விடுவான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் பொழுது இந்த கூட்டத்தார்கள் யார் தொழுகையை விடுகிறார்களோ அவர்களினுடைய தலைகள் நசுக்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய இபாதத்திலேயே மிக முக்கியமான ஒரு தலையான இபாதத்தாக இந்த தொழுகை இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், இந்த உம்மத் ஒரு காலம் வரும் இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளும் புறக்கணிக்கப்படும். அதில் முதலாவதாக புறக்கணிக்கக்கூடிய கடமை ஜிஹாதுன் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் போராடக்கூடிய ஜிஹாதை எனது சமுதாயம் விட்டுவிடும். எனது சமுதாயம் இறுதியாக புறக்கணிக்கக்கூடிய கடமை தர்க்குஸ் ஸலா, தொழுகை எனது சமுதாயம் விட்டு விடுவார்கள். அல்லாஹ் எனது சமுதாயத்தை எதிரிகளினுடைய கரத்தில் ஒப்படைத்து விடுவான். எனது சமுதாயம் இறுதியாக புறக்கணிக்கக்கூடியது தொழுகையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே. அல்லாஹ்வின் தூதர் நம்பினார், எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் வெட்கப்படுகிறேன், எனது சமுதாயம் கண்டிப்பாக இந்த 5 நேர தொழுகையை தொழுவார்கள் என்பதாக எம் தூதர் என்னை நம்பினாரே. நாளைக்கு மறுமையில் நாங்கள் எழுந்து நிற்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் பட்டோலையை புரட்டுவான். நீ ஃபஜ்ர் தொழவில்லை, நீ லுஹர் தொழவில்லை, நீ அஸர் தொழவில்லை, எனது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் பக்கத்தில் நிற்பார். அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சொல்வான், முஹம்மதே, இவர் உமது சமுதாயத்தை சார்ந்தவர் இல்லை, இவர் உமது சமுதாயம் என்று பெருமை அடிக்கலாம், எங்களினுடைய தலைவர் முஹம்மது என்று சொல்லலாம். இந்த உம்மத்தினுடைய ஒரு சாதாரண பத்ர் அல்ல, உஹத் அல்ல, கந்தக் அல்ல, அஹ்ஸாப் அல்ல, ஒரு நாளினுடைய 5 நேர தொழுகைகள். இங்கு தொழுகை முடிந்து விட்டால் மற்ற பள்ளியில் தொழுது கொள்ளலாம், பயணத்தில் இருந்தால் பயணத்தில் தொழுது கொள்ளலாம், தொழுகை முடிந்து விட்டால் வீட்டில் கூட தொழுது கொள்ளலாம். அப்படியும் வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் காரணமாக தொழுகை தவறிவிட்டால் அதற்கு பிறகு 2வது ஜமாத் வைத்து தொழுது கொள்ளலாம். நிற்க முடியாவிட்டால் உட்கார்ந்து கொள்ளலாம், உட்கார முடியாவிட்டால் படுத்துக் கொள்ளலாம், படுக்க முடியாவிட்டால் கண்ணசைத்துக் கொள்ளலாம், கண்ணசைக்க முடியாவிட்டால் சிந்தித்துக் கொள்ளலாம், தண்ணீர் இல்லாவிட்டால் தயமம் செய்து கொள்ளலாம், மண்ணை அடித்துக் கொள்ளலாம், மண்ணும் இல்லாவிட்டால் ஒது செய்கிறேன் என்று மனதால் நினைத்துக் கொள்ளலாம் என்று இத்தனை சலுகைகள் கொடுத்ததற்கு பிறகும் கூட இவன் தொழுகையை நிறைவேற்றவில்லையே முஹம்மது, இந்த சமுதாயத்தை நீ நம்பினாய், இவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்றால் என் மீது நீ நம்பிக்கை வைத்தாய். எனது சமுதாயம் புறக்கணிக்காது, எனது சமுதாயத்தை நான் நம்புகிறேன். மூசா நாளைக்கு சொல்வாரே, முஹம்மதை நான் சொன்னேனா இல்லையா, முஹம்மதை நான் உன்னை அனுப்பினேனா இல்லையா, நீ உனது ரப்பிடத்தில் திரும்பி சென்றிருக்கலாமே, நீ என்னிடத்தில் என்ன பேசினாய்? எனது சமுதாயம் நிறைவேற்றுவார்கள், எனது சமுதாயம் என்னை அவமானப்படுத்தாது. நாளைக்கு நாங்கள் அவமானப்படுத்தப்பட போவதில்லை. இந்த தொழுகையை விடுவதினால் எங்களினுடைய ரசூலுல்லாஹ் எங்களை யார் நம்பினாரோ அந்த தூதர் நாளைக்கு அவமானப்படுத்தப்பட போகிறார். நண்பு சகோதரர்களே, இது மிஅராஜின் பொழுது அல்லாஹ்வின் தூதர் பார்த்த முதல் கூட்டத்தார்கள். 2வது கூட்டம் இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் கௌமுன் அலா அக்வாலிஹிம் ரிகா வ அலா அத்பாரிஹிம் ரிகா, நான் அந்த மிஅராஜின் பொழுது நரகத்தில் ஒரு கூட்டத்தாரை பார்த்தேன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களினுடைய முகங்களில்
வானவர்கள் இரும்பு செம்பட்டிகளால் அடிக்கிறார்கள். அவர்களினுடைய முதுகுகளில் எல்லாம் வானவர்கள் இரும்பு செம்பட்டிகளால் அடிக்கிறார்கள். இஸ்ரஊன கமா தஸ்ரவுல் அன்ஆம். எதற்கு அடிக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படி ஒரு கால்நடைகள் உணவின் பக்கம் விரைவாக செல்லுமோ அதே போன்று அந்த நரகத்தினுடைய அந்த கள்ளி மரங்களை சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி, நரகத்தினுடைய அந்த சீல் சலங்களை உணவாக உட்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அடிக்கிறார்கள். அடித்து விரட்டி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கத்தி கதறுகிறார்கள். நான் கேட்டேன், மன் ஹாஉலா, இவர்கள் எல்லாம் யார்? மன்ஹும் ஹாஉலா, எதற்காக வேண்டி இப்படி இவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்? அப்பொழுது ஜிப்ரீல் எனக்கு பதில் கொடுத்தார், அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தை, அல்லாஹ் கடமையாக்கிய ஜகாத்தை இந்த சமுதாயம் நிறைவேற்றாதவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தான். பொருளாதாரம் என்று சொன்னால் அவர்களினுடைய முழு பொருளாதாரத்தை அல்லாஹ் அளிக்க சொல்லவில்லை. அவர்களினுடைய முழு பொருளாதாரத்தை அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ் கேட்கவில்லை. 100 ரூபாய்க்கு 2.5 ரூபாயை அல்லாஹ் கேட்டான். வெறும் 100 ரூபாய் சம்பாதித்தால் 1000 ரூபாய்க்கு 25 ரூபாய் அல்லாஹ் தன் பக்கம் கேட்டான். தனக்கென்றால் தனக்காக வேண்டி கேட்கவில்லை. அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அல்லாஹ் கேட்டான். அவன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அல்லாஹ் கேட்டான். அவன் குடும்ப உறுப்பினராக இருந்த அனாதைகளுக்கு அல்லாஹ் கேட்டான். ஆனால் தனது பொருளாதாரத்தை அவன் சேமித்தான். தனது பொருளாதாரத்தை அவன் எண்ணினான். தனது பொருளாதாரத்தை அவன் பாதுகாத்தான். அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் செலவு செய்யாததினால் இவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மால வஅத்ததா. அல்லாஹ் வைல் என்ற நரகத்தை வைத்திருக்கிறான் புறம் பேசுபவனுக்கும். அல்லதி ஜமஅ மால வஅத்ததா, தனது பொருளாதாரத்தை கைகளை கொண்டு எண்ணிக்கொண்டு சேமிக்கிறானே அவனுக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைல் என்ற நரகத்தை வைத்திருக்கிறான். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நாளைக்கு மறுமையில் யார் அல்லாஹ்வின் பாதையில் தங்களினுடைய பொருட்கள் குறித்தான ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ அவர்களினுடைய பொருட்கள் எல்லாம், அவர்களினுடைய தங்கங்கள் எல்லாம், அவர்களினுடைய வெள்ளிகள் எல்லாம், அவர்களினுடைய பேங்க் லாக்கர்கள் எல்லாம் அல்லாஹ் நரக நெருப்பை கொண்டு காய்ச்சுவான். காய்ச்சியதற்கு பிறகு அலா அதுபாரிஹிம், அவர்களினுடைய முதுகில் அல்லாஹ் ஊற்றுவான். அவர்களினுடைய தலையில் இருந்து அல்லாஹ் ஊற்றுவான். ஊற்றும் பொழுது அல்லாஹ் சொல்வான், ஃபதூகு, சுவைத்துப்பார் இந்த வேதனையை, சுவைத்துப்பார் இந்த வேதனையை, சாப்பிட்டுப்பார் இந்த சோதனையை. ஃபதூகு மா கனஸ்தும், நீ எதை சேமித்தாயோ, நீ எதை அல்லாஹ்வின் பாதையில் கொடுக்காமல் தடுத்து வைத்தாயோ, எதை அல்லாஹ்வின் பாதையில் தான தர்மம் செய்யாமல் உனது சொந்த லாபத்திற்காக வேண்டி நீ சேர்த்து வைத்தாயோ அந்த சொத்துக்கள் தான் இவை அனைத்தும். அந்த சொத்துக்களை தான் நீ இப்பொழுது சுவைக்கிறாய். இந்த சொத்துக்களை தானே அல்லாஹ் கேட்டான். இந்த சொத்துக்கள் தானே உன்னை பாதுகாக்கும் என்று நினைத்தாய். இந்த சொத்துக்கள் தானே உன்னை இந்த உலகத்தில் பணக்காரனாக வாழ வைக்கும் என்று நினைத்தாய். இப்பொழுது இந்த சொத்தை சுவைத்துப்பார். இப்பொழுது இந்த சொத்தை நீ சாப்பிட்டு பார். ஃபதூகு மா கனஸ்தும், நீ சேமித்த உனது சொத்துகள் இப்பொழுது உனக்கு சுவையாக தரப்படுகிறது என்பதாக அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் அந்த காஃபிர்கள் அல்லாஹ்வின் பாதையில் யார் செலவு செய்யவில்லையோ, அல்லாஹ் கடமையாக்கிய ஜக்காத்தை யார் கொடுக்கவில்லையோ அவர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் நரக நெருப்பை போட்டு காய்ச்சி அல்லாஹ் ஊற்றுவான் என்று சூரத்து தௌபாவில் அல்லாஹ் பதிவு செய்கிறானே. நண்பு சகோதரர்களே, இதுவும் இஸ்லாமிய சமுதாயம் செய்யக்கூடிய பெரிய தவறுகள். ஏழ்மையாக இருக்கிறோம், சிறுபான்மையினாக இருக்கிறோம். நான் கேட்கிறேன், மேலப்பாளையத்தில் எத்தனை பணக்காரர்கள் இருப்பார்கள்? எங்களில் ஒவ்வொருவரும் தங்களினுடைய சொத்து குறித்தான ஜக்காத்தை கணக்கு பார்த்து வெளியே கொண்டு வந்திருந்தால் இந்த உம்மத்து பிச்சை எடுக்க வேண்டிய அவமானம் வந்திருக்குமா? இந்த உம்மத்து கையேந்த வேண்டிய அவமானம் வந்திருக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் என்ற நபித்தோழரை யமன் தேசத்திற்கு, ஒரு காஃபிரான தேசம், அது அஹ்லுல் கிதாப், யூதர்கள் கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய தேசத்திற்கு இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அனுப்புவார்கள். அனுப்பும் பொழுது சொல்வார்கள், முஆதே, நீங்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழக்கூடிய தேசத்திற்கு செல்கிறீர்கள். சென்றவுடன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் அதற்கு பதில் கொடுத்தால் இகாமத்திஸ் ஸலாஹ், தொழுகை அவர்களின் மீது நீங்கள் நிலைநாட்ட வேண்டும். அதற்கு அவர்கள் பதில் கொடுத்து விட்டால் அவர்களினுடைய பொருளிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை வாங்கி அந்த யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் பங்கு வைத்து கொடுக்க வேண்டும். எப்பொழுது முஆத் சென்றார்கள்? நபி மரணிக்கக்கூடிய கடைசி வருடம், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம், சஃபர் மாதம், ரபியுல் அவ்வல் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார். சஃபர் மாதத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமனுக்கு, ஒரு கிறிஸ்தவ தேசம், ஒரு யூத தேசத்திற்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹ் மரணிக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு 2 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார். ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு
உமர் ரலியல்லாஹுவுக்கு கடிதம் வருகிறது. உமர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வின் தூதர் மரணிப்பதற்கு 20 நாட்களுக்கு முன்னால் என்னை யமன் தேசத்தின் ஆளுநராக அனுப்பி வைத்தார்கள். கிறிஸ்தவ யூத தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைத்தார்கள். நபி சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அழைப்பு பணியை செய்ய வேண்டும். நான் செய்தேன். அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அதற்கு பிறகு தொழுகையை நிலைநாட்ட சொன்னார். நான் கற்றுக் கொடுத்தேன். அதற்கும் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அவர்களின் மீது அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கினான். அவர்களும் ஜக்காத்தை வெளியே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அந்த யமன் தேசத்து ஏழைகளுக்கு நபி பங்கு வைத்து கொடுக்க சொன்னார். அந்த ஜக்காத்துகள் பங்கு வைத்து நான் கொடுத்து விட்டேன். இந்த வருடத்தினுடைய ஜக்காத்துகள் இப்பொழுது நான் மதீனாவிற்கு அனுப்பி வைக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? யமன் தேசத்தில் பணக்காரர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஜக்காத்து வாங்குவதற்கு ஏழைகள் யாரும் இல்லை. இதுதான் ஜக்காத். இன்றைக்கு இந்த சமுதாயம் இதை வெளியே கொண்டு வந்திருந்தால், இந்த சமுதாயம் இதை வெளியே நீட்டியிருந்தால், எங்கள் சமுதாயம் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? இந்த சமுதாயம் மற்றவர்களிடத்தில் காலை பிடிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? இந்த சமுதாயம் பள்ளிவாசலிலே மருத்துவத்திற்காக வேண்டியும் கல்விக்காக வேண்டியும் தனது குடும்ப சோதனைக்காக வேண்டியும் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த உம்மத்து தள்ளப்பட்டு இருக்குமா? யார் காரணம்? இந்த உம்மத்தினுடைய பணக்காரர்கள். அதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்கிறான். சூரத்துல் வைலுல் குல்லி ஹுமஸா, ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு நாசம் நரகம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரத்து தௌபாவில் அவர்களினுடைய சொத்துகள் எரித்து அவர்களுக்கு மேலே அந்த தங்கங்கள் எல்லாம் வெள்ளிகள் எல்லாம் காய்ச்சி ஊத்தப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகிறார்கள், யார் ஜகாத்து கொடுக்காமல் தங்கள் பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருந்தார்களோ நாளைக்கு மறுமையில் அந்த நரகத்தினுடைய கள்ளி மரங்களை சாப்பிடுவதற்காக வேண்டி, அந்த நரகத்தினுடைய சீல் சலங்களை சாப்பிடுவதற்காக வேண்டி வானவர்கள் அவர்களினுடைய முகங்களிலும் அவர்களினுடைய முதுகுகளிலும் அடித்துக்கொண்டே இருந்தார்கள். நான் கேட்டேன், இவர்கள் எல்லாம் யார்? அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்தும் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யாதவர்கள் என்பதாக ஜிப்ரீல் எனக்கு பதில் கொடுத்தார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார். மூன்றாவதாக இமாம் புகாரி இமாம் அபூதாவுது பதிவு செய்கிறார்கள். லம்மா அரஜபி மரர்து பிகௌமின் லஹும், மிராஜினுடைய நாளில் நான் ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன். நரகத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அத்ஃபாருன், அவர்களினுடைய நகங்கள் எல்லாம் நீளமாக இருந்தது. அவர்களினுடைய நகங்கள் எல்லாம் கொடூரமாக இருந்தது. அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களே ஆனால் மற்ற வேதனைகள் எல்லாம் வானவர்கள் அவர்களை அடிப்பது. இவர்கள் தங்களினுடைய முகங்களை தாங்களாக கிழித்துக் கொண்டிருந்தார்கள். தங்களினுடைய உடல்களை எல்லாம் தாங்களாக கிழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களினுடைய சதைகள் எல்லாம் அந்த விரல்களினுடைய அந்த நுனிகளில் நான் பார்த்தேன். நான் கேட்டேன், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கொடூரத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறான்? அவர்களினுடைய நகங்கள் இரும்புகளை போன்றும் வெள்ளிகளை போன்றும் அல்லாஹ் ஆக்கியிருந்தான். அவர்களினுடைய உடல்களை தானாக கிழிப்பார்கள். அவர்களினுடைய முகங்களை தானாக பரண்டுவார்கள். இப்படி பரண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். நிப்பாட்டி விட்டால் வானவர்கள் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். அந்த இதைவிட கடுமையான அடி அங்கே விழுந்துவிடும் என்பதனால் தங்களினுடைய உடல்களை எல்லாம் பரண்டி 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 அப்படி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், யார் இவர்கள் எல்லாம்? எதற்காக வேண்டி இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்டபொழுது, இவர்கள் யார் தெரியுமா? முஹம்மதே, உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். இவர்கள் யார் தெரியுமா? உங்கள் சமுதாயத்திலே பிறந்தவர்கள் தான், மூமினானவர்கள் தான், முஸ்லிமானவர்கள் தான். மனிதர்களினுடைய இறைச்சியை சாப்பிட்டார்கள். மனிதர்களினுடைய இறைச்சி என்றால் என்ன அர்த்தம்? தங்களினுடைய சகோதரனை பற்றி புறம் பேசினார்கள். தங்கள் சகோதரனுக்கு பின்னால் அவனை பற்றி கோல் மூட்டினார்கள். அவனினுடைய கண்ணியத்தில் விளையாண்டார்கள். அவனினுடைய கண்ணியத்தில் அவனினுடைய மானத்தில் இவர்கள் கை வைத்தார்கள். அவனுக்கு பின்னால் அவனை பற்றி தவறாக பரப்பிக் கொண்டிருந்தார்கள். ஆதலால் அல்லாஹ் இந்த வேதனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மேராஜின் பொழுது ஒரு கூட்டத்தார்களை பார்த்தேன். அவர்களினுடைய வயிறுகள் பெருத்திருந்தது. அவர்களினுடைய வயிறுகள் எல்லாம் பெருத்திருந்தது. அந்த வயிற்றுக்கு மேலே யமுர்ரூன், நடந்து சென்றார்கள். ஃபிரௌன், அபூ ஜஹில், உத்பா, காரூன் போன்றவர்கள் எல்லாம் அந்த வயிற்றை மிதித்து மிதித்து நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். பார்ப்பதற்கே அருவருப்பாக முழு நரகத்தில் அவர்கள் படுத்து கிடக்கிறார்கள். அவர்களுடைய வயிறுகள் பெருத்திருக்கிறது. அவர்கள் இப்பொழுது அவர்களினுடைய வயிற்றுக்கு மேலே ஒரு கூட்டம் நடந்து செல்கிறார்கள். ஃபிரௌன் அவர்களினுடைய வயிற்றை மிதித்து நடந்து சென்றான். காரூன் அவர்களினுடைய வயிற்றை மிதித்து நடந்து சென்றான். ஹாமான் அவர்களினுடைய வயிற்றை மிதித்து நடந்து செல்கிறான். அபூ ஜஹில் எல்லாம் அந்த வயிற்றின் மீது நடக்குகிறான். ஆனால் அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் தான். அவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டவர்கள் தான். மன்ஹும் ஹாஉலா, இவர்கள் யார் என்பதாக நான் கேட்டேன். ஜிப்ரீல் இவர்கள் யார் என்று ஒரு பதில் கொடுத்தார். அதற்கு முன்னால் இமாம் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள். இது சம்பந்தமாக மற்றொரு ரிவாயத் வருகிறது. நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்படி தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
2 வானவர்கள் என்னை எழுப்பினார்கள். என்னை சொர்க்கத்தின் பக்கம் நடத்தி சென்றார்கள், என்னை நரகத்தின் பக்கம் நடத்தி சென்றார்கள். இப்படி நடத்தி சென்று கொண்டிருக்கும் பொழுது நான் ஒரு கூட்டத்தார்களை பார்த்தேன். அந்த கூட்டத்தார்கள் ஒரு பெரிய ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆறுகள் முழுவதும் இரத்தங்களும் சலமுமாக சீல்களால் அல்லாஹ் அந்த ஆற்றை நிரப்பி இருந்தான். அந்த ஆற்றிலே ஒரு கூட்டம் மிதந்து கொண்டே இருந்தார்கள். அந்த நாற்றத்தினால், அந்த துர்நாற்றத்தினால் அந்த ஆற்றிலிருந்து நீச்சல் அடிப்பார்கள். ஒரு கரையை பார்ப்பார்கள், இதோ கரை இருக்கிறது என்று நம்பி அந்த கரையின் பக்கம் அவர்கள் வருவார்கள். வானவர்கள் இரும்பு சம்பட்டிகளை கொண்டோம், ஹிஜாரத்தம் மினன் நார், நரகத்தினுடைய அந்த எரி கற்களை கொண்டோம் அவர்களினுடைய வாயிலை போட்டு அடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவன் மீண்டும் அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதிக்கு வர ஆரம்பிப்பான். மீண்டும் இமாம் புகாரி பதிவு செய்கிறார், மீண்டும் அவர்கள் அந்த ஆற்றிலே நீச்சல் அடிப்பார்கள். அந்த துர்நாற்றம் தாங்காததினால் நரகவாசிகளினுடைய இரத்தம், நரகவாசிகளினுடைய சீல், நரகவாசிகளினுடைய சலங்கள் இவைகளிலேயே அவர்கள் புரண்டு கொண்டிருப்பதினால் ஒரு கரையை பார்ப்பார்கள், மீண்டும் ஒரு கரை, அந்த கரையின் பக்கம் அவர்கள் நீச்சல் அடிப்பார்கள். இப்பொழுது அங்கும் ஒரு வானவர்கள் இரும்பு சம்பட்டிகளை கொண்டு அடிப்பார்கள். ஹிஜாரத்தம் மினன் நார், நரகத்தினுடைய எரி கற்களை கொண்டு அவர்களினுடைய வாயிலும் தலையிலும் ஓங்கி அடிப்பார்கள். மீண்டும் அவன் நரகத்தின் அந்த ஆற்றினுடைய நடுப்பகுதிக்கு வருவான். இப்படி அவன் சுத்தி கொண்டே இருந்தான். நான் கேட்டேன், இவர்கள் யார்? அந்த முதல்ல ஒரு கூட்டம் யார்? பெரிய வயிறுகள் பெருத்த நிலையில் அபூ ஜஹில், உத்பா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் அந்த அவர்களினுடைய வயிற்றின் மீது நடந்து செல்கிறார்கள். இனி ஒரு கூட்டம், ரசூலுல்லாஹ் கனவில் சொன்ன கூட்டம் யார்? அந்த இரத்தங்கள், சீல்கள், சலங்களில் எல்லாம் அப்படி நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படி புரண்டு கொண்டிருக்கிறார்கள். வானவர்கள் இவர்கள் கரைக்கு வர நினைத்தால் வானவர்கள் அடித்து விரட்டுகிறார்கள். யார் இவர்கள் என்று நான் கேட்டேன். ரிபா. அவர்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டது, இந்த உலகத்தில் இந்த 2 கூட்டமும் ஒரே தவறை செய்தவர்கள் தான். 2 விதமான தண்டனையை அல்லாஹ் வைத்திருப்பான். வட்டியை சாப்பிட்டவர்கள், வட்டியை புசித்தவர்கள், வட்டிக்கு தங்களினுடைய பொருளாதாரத்தை கொடுத்து வட்டி சம்பாதித்தவர்கள். நண்பு சகோதரர்களே, பலமுறை பேசப்பட்ட ஒரு விஷயம்தான், என்ன தைரியத்தில் நாங்கள் வட்டி வாங்குகிறோம், என்ன தைரியத்தில் நாங்கள் வட்டியின் பக்கம் சாய்கிறோம், விபச்சாரம் செய்வது நாங்கள் அருவருப்பாக பார்க்கிறோம். வல்லாஹி, என் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், குர்ஆன் சுன்னாவை படித்து பார்த்தால் விபச்சாரத்தை விட மோசமான ஒரு பாவம் வட்டி. 3 பாவங்களுக்கு அல்லாஹ் நிரந்தர நரகத்தை கொடுப்பான். நாம் ஒரே ஒரு பாவம் என்று நினைத்திருக்கிறோம், ஷிர்க், இணை வைப்பு என்று மட்டும்தான் நாங்கள் படித்திருக்கிறோம். இல்லை, 3 பாவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள். 1, அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை ஏற்படுத்தினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். 2வது, அந்தன் வேண்டுமென்றே ஒரு முஸ்லிமை கொலை செய்தால், அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய ஒரு முஃமினை, தனது பெயரை இஸ்லாமியனாக ஆக்கியவனை கொலை செய்தால், வேண்டுமென்று கொலை செய்தால், என்ன காரணமாக வேண்டுமையானாலும் இருக்கலாம், என்ன காரணமாக வேண்டுமையானாலும் இருக்கலாம். கொலை செய்வதற்கு 3 விஷயத்திற்காக வேண்டி நாங்கள் கொலை செய்ய முடியாது. இஸ்லாம் எங்களினுடைய கரத்தில் அந்த சுதந்திரத்தை தரவில்லை. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் கூட 3 விஷயத்திற்கு மட்டும்தான் ஒரு மனிதனினுடைய உயிரை எடுக்க முடியும். மரண தண்டனை இஸ்லாத்தில் 3 நிகழ்வுகளுக்கு மட்டும்தான். இஸ்லாத்தில் 3 நிகழ்வுகளுக்கு மட்டும்தான். தனி மனிதன் ஆயுதத்தை தூக்க முடியாது, தனி மனிதன் ஒருவனை கொலை செய்ய முடியாது. அந்த தவறை அவன் செய்தாலும் சரியே, தனி மனிதன் அவனை தண்டிக்க முடியாது. இஸ்லாம் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை உலகத்தில் எந்த முஸ்லிம்களுக்கும் கொடுக்கவில்லை. அப்படி ஒரு சுதந்திரம் வந்துவிட்டால் அவன் வெட்டிட்டு செத்துருவான். நீங்க சூரத்துல் நிசா 5வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த கொலை குறித்தான கொலையை பற்றி சொல்வான். யார் வேண்டுமென்று ஒரு மூமினை கொலை செய்வார்களோ நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான். 3 விஷயத்திற்காக வேண்டி இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால், இஸ்லாம் ஆட்சி கட்டில் அமர்ந்து ஹிலாஃபத், ஹலீஃபா அல்லது இஸ்லாத்தினுடைய மன்னர் என்பதாக இஸ்லாத்தினுடைய ஆட்சி நடைபெற்றால் உலகத்தில் ஒரு மனிதனினுடைய உயிரை 3 காரணத்திற்காக வேண்டி எடுக்கலாம். 1, ஒருவன் கொலை செய்து விட்டால் அந்த குடும்பத்தார்களும் இவனை கொலை செய்ய விரும்பினால் அவர்கள் கொலை செய்ய முடியாது. ஆட்சி இருந்தால் ஆட்சியாளரிடத்தில் முறையிட வேண்டும். ஆட்சியாளர் ஹத்தை என்ற நிலையில் அவரினுடைய தலையை வெட்டுவார். இது 1. ஒரு உயிருக்கு பகரமாக மற்றொரு உயிரை பறிக்கலாம். ஆனால் நான் பறிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், தவறுகள் போதிக்கப்பட்டதினால், தவறான சிந்தனைகள் வளர்ந்ததினால்தான் எத்தனையோ சோதனைகளை தமிழகம் உட்பட இந்தியாவில் இந்த உம்மத்து பார்த்து விட்டது. வீரமாக பேசுவது மட்டும் வீரமல்ல, மார்க்கத்தினுடைய உண்மையையும் தெளிவாக பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஒரு தனி மனிதன் ஆயுதத்தை எடுப்பதோ, தவறே செய்திருந்தாலும் சரி,
தனி மனிதன் ஆயுதத்தை எடுப்பதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கவில்லை. முதல் அரசாங்கத்திற்கு இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு 3 காரணம். முதல் காரணம், இஸ்லாமிய ஆட்சி நடைபெறக்கூடிய இடத்தில் ஒரு நபர் ஒருவரை வெட்டிவிட்டால் அந்த நேரத்தில் அந்த வெட்டுப்பட்ட குடும்பம் தகப்பனை இழந்து, கணவனை இழந்து, மகனை இழந்த அந்த குடும்பத்தார்கள் முடிவு செய்யலாம், இவனை மன்னிக்கலாமா அல்லது இவனிடத்திலிருந்து பொருளாதாரத்தை வாங்கி விட்டுவிடலாமா அல்லது உயிருக்கு பகரமாக உயிரை எடுக்கலாமா. அவர்கள் எடுக்க முடியாது. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் கட்டளையிடுவார்கள், இஸ்லாமிய இராணுவத்தினர்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். இது உயிரை எடுக்கக்கூடிய முதல் விரை. இரண்டாவது, புகாரில் வருது, ஒருவன் திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் நாங்க போய் கொலை செய்ய முடியாது, நாங்க போய் கல்லால் அடிக்க முடியாது. இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது 4 சாட்சிகளை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டால் இஸ்லாமிய ஆட்சியாளர் கல்லால் அடித்து கொலை செய்யுமாறு தண்டனை எழுதுவார். அந்த தண்டனையை மக்கள் நிறைவேற்றுவார்கள். மூன்றாவது, இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறினால், காஃபிராக ஆனால் இஸ்லாம் அனுமதி கொடுக்காது. காஃபிர்களை இஸ்லாம் கொலை செய்ய சொல்லவில்லை. இஸ்லாம் என்பது மதம் அல்ல, இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம். இந்த கொள்கையை விட்டு ஒருவன் வெளியேறிவிட்டால், இந்த கொள்கைக்கு எதிராக அவன் இயங்கிவிட்டால், இந்த கொள்கையை விட்டு வெளியேறுவதே இந்த கொள்கைக்கு எதிராக இயங்குவதுதான் அர்த்தம். நாங்கள் கை வைக்க முடியாது. இப்போ ஒருத்தர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான், உடனே நாங்க போய் வெட்டிட முடியுமா? வெட்ட முடியாது. நாங்க தண்டனை கொடுக்க முடியுமா? முடியாது. யார் கொடுக்க வேண்டும்? இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பட்சத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர் அவருக்கு உபதேசம் செய்வார். அதையும் தாண்டி அவன் வெளியேறும் பட்சத்தில் இஸ்லாமிய ஆட்சியாளர் இஸ்லாத்திற்கு எதிராக, ஒரு நாட்டுக்கு எதிராக இயங்கினால் என்ன தண்டனையை நாடு கொடுக்குமோ அதே தண்டனையை இஸ்லாமிய ஆட்சியாளர் இஸ்லாத்திற்கு எதிராக இயங்கியதினால் அவனுக்கு மரண தண்டனை விதிப்பார். அப்ப அதுல ஒரு நிரந்தர நரகம், ஒன்று இணை வைப்பது. இரண்டாவது, ஒரு ஆத்மாவை கொலை செய்யுதல், வேண்டும் என்று கொலை செய்யுதல், அல்லாஹ் ஹலாலாக்கிய உயிரை ஹராமான அடிப்படையில் தீர்த்து கட்டுதல். மூன்றாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சூரா பக்ரால சொல்றான், வட்டி வாங்கி சாப்பிடுபவர்கள் நிரந்தர நரகம், நிரந்தர நரகம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் தொழக்கூடிய தொழுகையாளிகள் கூட சாதாரணமாக வாங்குகிறார்கள், சோதனையை காரணம் காட்டிக்கொண்டு, அனாச்சாரங்களை காரணம் காட்டிக்கொண்டு. என் அன்பு சகோதரர்களே, இந்த வட்டியினுடைய விபரீதம் எந்த அளவுக்கு மோசமானது என்று சொன்னால், அல்லாஹ் நீங்கள் குர்ஆனை படித்து பார்த்தால், சூரா பக்ராவை படித்து பார்த்தால் அல்லாஹ் சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வட்டி ஹராம் என்று அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக்கியதற்கு பிறகும் யாராவது வட்டி வாங்கினால், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியை விட்டு வெளியேறி விடுங்கள். ஃபஇல்லம் தஃபாலு, அதையும் தாண்டி எவனாவது வட்டி வாங்கினால், வட்டிக்கு சென்றால், ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் அவனோடு போராடுவதற்கு தயாராகிவிட்டான், அல்லாஹ்வின் தூதர் அவனோடு போராடுவதற்கு தயாராகிவிட்டார்கள். லஅனல்லாஹ், அல்லாஹ் சபிக்கட்டும். ஒரு ரிவாயத்தில், மற்றொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், அல்லாஹ் சபித்தவனை நானும் சபிக்கிறேன். லஅனல்லாஹ் வ லஅன ரசூலுல்லாஹ், அல்லாஹ் சபிக்கட்டும், முஹம்மது ஆகிய நானும் சபிக்கிறேன். ஆக்கிலு ரிபா, வட்டி சாப்பிடுபவனை, வ மூக்கிலுகு, வட்டி கொடுப்பவனை, வ காத்திபுகு, வட்டியை எழுதுபவனை, வ ஷாஹிதுகு, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுபவனை, சவாவுன், அத்தனை நபர்களையும் அல்லாஹ்வும் அவன் தூதரும் சபிக்கட்டும் என்பதாக ரசூலுல்லாஹ் கூறினார்களே. ஷைத்தான் தவறை தவறாக வரமாட்டான். நேராக கொண்டு போய் 5 பிசாக்கு வட்டி வாங்கிரு, 10 பிசாக்கு வட்டி வாங்கிரு, பேங்க்ல போய் அடகு வச்சிரு, இப்படி எல்லாம் நம்மள மாதிரி ஆட்கள்கிட்டலாம் ஷைத்தான் வரமாட்டான். எப்படி வருவான் தெரியுமா? வட்டியா வட்டி இல்லையா, நல்லா தான் பாருங்களேன் ஜி, இப்படி பாருங்களேன், சரி நல்லா பாருங்களேன், நல்லா பார்த்து சொல்லுங்க, வட்டியா வட்டி இல்லையா, இப்படி ஒரு சந்தேகத்தில் வருவான். உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன், வட்டி குறித்தான ஒரே ஒரு அளவுகோல் குர்ஆன் சுன்னா சொல்கிறது. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிடுங்க. ஒரு விஷயம் வட்டியா வட்டி இல்லையா என்று தீர்மானிப்பதற்கு ஒரே ஒரு விஷயம், வட்டி என்றால் தாரீஃப். வட்டி என்றால் என்ன அர்த்தம்? அர்ரிபா மஅனா அசலுக்கு அதிகமாக வாங்கக்கூடிய தொகை வட்டி. இதான் வட்டி. கஷ்டமே இல்லை, இஸ்லாமியர்கள் புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு பொருளினுடைய அசலுக்கு அதிகமாக, என்கிட்ட நீங்க கடன் கேட்கிறீங்க, கடன் கொடுக்கிறது ஒரு பெரிய இபாதத், கஷ்டத்தை போக்குறது ஒரு பெரிய இபாதத். என்கிட்ட வாரீங்க, 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்கு, நான் உங்கள்கிட்ட கடன் தருகிறேன். இது 1 லட்சம் ரூபாய் எனது அசல், எனது முதல், எனது மதிப்பு என்றுள்ள பொருளாதாரம். இப்ப தரும் பொழுது நான் சொல்றேன், பாய் நீங்க திருப்பி தரும் பொழுது 1,10,10 ரூபாய் தர வேண்டும் என்று நான் சொல்றேன்.
1,10,000 ரூபாய் தர வேண்டும் என்று நான் சொல்றேன். வட்டி வட்டியை பொறுத்தவரையில் 1 ரூபாயா இருந்தாலும் சரி, 1 பைசாவா இருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாயா இருந்தாலும் சரி, சவா உன் சமம் தான். ஆனா ஷைத்தான் என்ன சொல்வான், இன்னைக்கு புதிதாக மேலப்பளையத்தில் நடப்பதாக ஒரு தகவல் வருது. காதுக்கு வந்த தகவல் உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், தெரியாம கூட சில நபர்கள் செய்யலாம், அல்லது மார்க்க புத்தி குறைவாக இருப்பதினால் அல்லது தவறானவர்களினுடைய ஃபத்வாக்களினால் கூட இப்படி செய்யலாம். என்ன நடந்து கொண்டிருக்குதான், யாராச்சும் ஒருத்தன் போய் கடன் கேட்பானா, 1 லட்ச ரூபாய் கொடுப்பாராம், அடுத்த மாசம் சொல்லி டைம் வாங்கிட்டு அடுத்த மாசம் தரும்பொழுது 1,05,000 தந்துரு, அடுத்த மாசம் தரும்பொழுது 1,05,000 தந்துரு, இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதுல நடக்கு. இரண்டாவது ஒரு முறை இப்ப மேலப்பளையத்தில் எப்படி நடக்குன்னா, என்ன நடக்கும், வியாபாரத்துக்கு என்கிட்ட 1 லட்ச ரூபா காசு இருக்கும், 10 லட்ச ரூபா பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், சும்மா தானே கிடக்கு. இப்போ ஒருத்தர் வாராரு, என்கிட்ட கேட்கிறாரு, பாய் நான் வியாபாரம் பண்ண போறேன், எனக்கு காசு தரங்க. ஓகே, நான் ஒரு 4 லட்ச ரூபா உனக்கு தந்துருதேன், நீ என்கிட்ட திருப்பி தரும் பொழுது அல்லது மாசம் மாசம் என்ன செய்யணும், இந்த 4 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் எனக்கு தரணும், எனக்கு வியாபாரம் பண்றியா இல்லையா, அது லாபத்தை எனக்கு தந்துரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஹைர், இதுல ஒரு விஷயம் கூடும், என்ன கூடும், என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு, என்கிட்ட பற்றி அதிகம் பேசப்பட வேண்டும், எல்லாட்டையும் வருவான் ஷைத்தான். ஏதோ ஒரு விதத்துல ஷைத்தான் நம்மளை தள்ள பார்ப்பான். காரணம், ஷிர்கில இருந்து தப்பிச்சால் 2வது வட்டியில கொண்டு விடுவான். வட்டியில இருந்து தப்பிச்சிட்டா ஏதாச்சும் வீரன் தீரன் பேச வச்சு அவனையாச்சும் குத்த வச்சிருவான். இதான் நடக்கும். இந்த 3ல தான் ஷைத்தான். ஏன் ஹாலிதன் ஃபீகா, நிரந்தர நரகம்ல. இந்த 3ல எதையாச்சும் செஞ்சுட்டா ஷிர்கில வளவிரிப்பான். டேய் வாடா வாடா வாடா, ஷிர்கடா, தர்காடா, கபருடா, குஃப்ருத்ரா, ஷேகடா, முரீதரா, சந்தன குர்ரான்னு சொல்லி எடுத்துக்கிட்டே இருப்பான். போடா நாங்கெல்லாம் தௌஹீத்வாதின்னு சொல்லி அட்டிச்சு புறாண்டு ஷைத்தான் நல்லா தெளிவாகி நம்ம உள்ள உட்காந்து தௌஹீத் பள்ளி தொலை வந்துருவோம். வருவான். வறுமை, பேங்குக்கு போடா, வட்டி வாங்கடா, அவரே செய்யறாரா இவரே செய்யறாரா, 5 பைசாடா 10 பைசாடா, பாடுறா பொருளாதாரம் லாபம் நட்டம், இப்படி எதையாச்சும் கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அதுல இருந்து அவன் டைரக்டா தப்பிச்சிருவான். சி வட்டிலாம் ஹராம், அடுத்து கொண்டு வருவான். ஏன் பொருளாதாரத்தை சும்மா வச்சிருக்க நீ, ஒருத்தர் சும்மா தானே இருக்கிறான், அவன்கிட்ட பிசினஸ் பண்ணக்கூட, அவன் பிசினஸ் பண்ணட்டும், மாசம் மாசம் அவனுக்கு 10,000 ரூபாய் தருவான். நீங்க 4 லட்ச ரூபா கொடுங்க, மாசம் மாசம் 10,000 ரூபாய், இது நல்லா தானே இருக்கு, இது நல்லா தானே இருக்கு. மாசம் மாசம் வட்டியா வாங்கிட்டு போறான், அவன் பிசினஸ்ல போட போறான், அந்த பிசினஸ்ல வரக்கூடிய லாபத்துல அவனுக்கு தர போறான். ஓகே அப்படின்னு சொல்லி ஷைத்தான் கொண்டு போயிடுவான். இதுல இருந்து நம்ம தப்பிச்சிட்டோன்னு வைங்க. 3வது என்ன இருக்கு, ஒவ்வொரு நல்ல விஷயத்திலும் ஒரு தீய விஷயத்தை ஷைத்தான் கொண்டு வருவான். இஸ்லாம் என்பது குல்லு அவுஸ் வசத்தன், நடுநிலையான மார்க்கம். இஸ்லாம் நடுநிலையான மார்க்கம், மேலையும் போவாது கீழையும் போவாது. நல்ல வீரமா முஜாஹிதா பேச வச்சுக்கிட்டே இருப்பான். பத்தியா குத்திடுறான் அப்படின்னு குத்த கொண்டு போயிடுவான், போட்டுடாவன அப்படின்ட்டு கொண்டு போயிடுவான். எங்கேயாவது கொண்டு போய் எடுத்து கொண்டு போய் எவனையாச்சு செய்யறது தப்பா செஞ்சிருவான். எவனையும் காரணமே இருக்காது, எதையாச்சும் ஒதுக்க வைப்பான், எதையாச்சும் ஒதுக்க வைப்பான். முஸ்லீமை போய் கொள்ள வச்சிருவான். அவன் அப்படி செய்யறான், இவன் எப்படி செய்யறான், அவன் விபச்சாரம் பண்றான், அவன் விபச்சாரி பண்றான், அவன் வட்டி வாங்குறான். இதே தப்ப குத்தனவன் பின்னாடி செஞ்சுட்டு இருப்பான். எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கான் தெரியுமா? இது தப்பா சொல்லல, ஷைத்தான் அப்படித்தான் வலை விரிப்பான். அவன் நமது தகப்பனை நிர்வாணமாக்கியவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா, அவனுக்கு நீங்க கட்டுப்பற்றாதீங்க, அவனுக்கு கட்டுப்பற்றாதீங்க, உங்க தகப்பனை நிர்வாணமாக்கியவன். விழித்திருக்கிறான், அனுபவசாலி, நபிமார்களை கெடுப்பதற்கு துணிந்தவன், நம்மளை விட திறமையான அப்பன்களை அவன் பார்த்தவன். தப்பா சொல்லல, தெரியாமல் சில நபர்கள் இப்படிதான் ஷைத்தான். ஒண்ணு அளவுக்கு அதிகமா மேல மெஜாரிட்டியா கொண்டு போயிருவான், அல்லது ரொம்ப கீழே, அல்லாவும் வேண்டாம், தொழுகையும் வேண்டாம், மண்ணு வேண்டாம், மக்ஷர் வேண்டாம், போடா குப்பையா போயிடலாம் சொல்லி குப்பையா கொண்டு போயிருவான். எங்க போனாலும் சாவுதான், மேல போனாலும் அடி, கீழே போனாலும் அடிதான். 2வது ஒரு வழிமுறை மேல எப்படி நடக்கும், உதாரணம் எல்லா பக்கமும் நடக்கு. நான் காசு வச்சிருப்பேன், இந்த வட்டி எப்படி உள்ள வரும் பாருங்க. முதல்ல எப்படி உள்ள வருது, கடன் கேட்டா வட்டியின் பேர்ல கொடுக்க மாட்டான். உன் கஷ்டத்துக்கு நான் உதவணும்னா இல்லையா, என் காசு இல்லை, எப்படி இப்படிதான் பாரு, அவர் காசு கரெக்டா கொடுத்துருப்பா, அந்த மாசம் வந்துட்டுனா அவர் எப்படி பேசுவார்னு உனக்கு தெரியும், மேல கீழே கடுமையா பேசக்கூடியவர். ஆனா திருப்பி தரும் பொழுது ஒரு 5,000 ரூபாய் கூட்டி தந்துரு, எனக்கு 5,000 ரூபாய் கஷ்டத்துக்கு உதவணும்ல, எனக்கு நீ ஒரு சின்ன உதவி செஞ்சிரு. உதவி என்ற ரீதியில ஷைத்தான் வருவான். 5,000 ரூபாய் வேண்டாம், 5 பைசா திருப்பி கூட கேட்டு வாங்கினாலும் அசலுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பெற்றுக்கொள்ளப்பட்டால் சவா உன் வட்டி தான், சமமானதுதான். 2வது ஒரு வழிமுறை என்ன, நான் காசை போட்டு வச்சிருப்பேன், 10 லட்ச ரூபாய் என் பேங்க் லாக்கர்ல இருக்கும், என் அண்ணன்ட்ட இருக்கும், என் தம்பிட்ட இருக்கும், எல்லாத்துக்குமே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஷைத்தான் என்ன சொல்லுவான், ஒருத்தன் வருவான், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்போ
நீங்க தான் சும்மா தானே வச்சிருக்கீங்க, என்கிட்ட தந்துருங்க, என்கிட்ட தந்துருங்க, 10 லட்சம் ரூபாய் தாங்க, மாசம் மாசம் நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைர், இது எப்ப கூடும் தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடணும். எப்படி அக்ரிமெண்ட் போடணும்? நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் வேலைக்கு செய்யறதுக்கு நான் உனக்கு 5 லட்சம் ரூபாய் வியாபாரம் செய்யறதுக்கு தரேன். இந்த 5 லட்சம் ரூபாய் நீ வியாபாரம் பார்த்துக்கோ. ரசூலுல்லாஹ் காலத்துல முக்கால் அப்படி, அதாவது பண்ட மாற்று முறை. நிலம் உங்களுக்கு நபித்தோழர்கள்ட்ட இருக்கும். நபித்தோழர்கள் என்ன செய்வாங்கன்னா நிலத்தை ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க. அவர் அந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவாரு. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல்ல நபித்தோழர்களும் அவர்களும் பங்கு வைப்பார்கள். வெறும் பங்குல மட்டும், லாபத்துல மட்டும் ஒண்ணாக கூடாது. அக்ரிமெண்ட்ல எப்படி எழுதணும்னா, உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் தரேன், நீ ஒரு பிசினஸ்ல போட போறாய், அந்த பிசினஸ்ல மாசம் மாசம் எவ்வளவு அந்த பிசினஸ்ல இருந்து லாபம் வரும். உதாரணத்திற்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு பிசினஸ்ல போடுறேன், மாசம் எனக்கு 20,000 ரூபாய் லாபம் வரும், உனக்கு 10,000 ரூபாய், எனக்கு 10,000 ரூபாய். அக்ரிமெண்ட்ல எழுதியாச்சு. ரெண்டாவது ஒண்ணு எழுதணும், இந்த 5 லட்சத்துல நட்டம் வந்தாலும் நீ மட்டும் பொறுப்பேற்க மாட்டாய், நானும் அந்த நட்டத்தை பொறுப்பேற்றுக் கொள்வேன். இப்படி எழுதுவாங்களா? இப்படி எழுதினால் அது ஹலால். எப்படி எழுதணும்? இப்படி எழுதணும், நான் உனக்கு 5 லட்சம் தாரேன், உன் முகத்தை நம்பித்தாரேன், உன் திறமையை நம்பித்தாரேன். தொழில்ல நட்டமும் இருக்கும், லாபமும் இருக்கும். நட்டம் வந்துச்சு கணக்க சொல்லு. அதுக்காக வேண்டிய அவன் அநியாயமா நட்டம் செஞ்சான்னு வைங்க, அது காரணம் கிடையாது. பொருளாதார ரீதியாக நான் 10, உதாரணத்துக்கு ஒரு அரிசி கடை வச்சிருக்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் அக்ரிமெண்ட்ல போட்டு எழுதுறேன். லாபம் இந்த அரிசி கடையில இருந்து 20 லட்சம் ரூபாய் நான் உனக்கு முதல் தாரேன். இந்த அரிசிக்கு எனக்கு உடல் உழைப்பு முடியாது, உனக்கு அந்த திறமை இருக்கு, நான் 20 லட்சம் ரூபாய் பொருளாதார உழைப்பை தாரேன், நீ உடல் உழைப்பை போடு. ஒரு மாசத்துக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு 40,000 ரூபாய் வரும்னா உனக்கு 20,000 ரூபாய், எனக்கு 20,000 ரூபாய். இவனா ஊரை சுத்திக்கிட்டு, இவனா அழிச்சுக்கிட்டு, அதை அழிச்சா கிடையாது. இந்த அரிசி இவன் வாங்கும் பொழுது எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறான்? ஒரு மூட்டை 1000 ரூபாய்க்கு வாங்குறான். இந்த ஜூன் மாசம், அதாவது ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி 23ஆம் தேதி அரிசி ஒரு மூட்டை 1000 ரூபாய்க்கு வாங்குறான். வாங்கி வச்சிருக்கிறான், ஸ்டாக் பண்ணி அப்பா அடுத்த மாசம் விலை கூடிரும், அரிசியை தூக்கி வை, பருப்பை தூக்கி வைன்னு சொல்லி ஒவ்வொரு விலையா வாங்கி வச்சிருக்கிறான். ஆனா நினைச்சதை விட அடுத்த மாசம் 800 ரூபாய் ஆயிட்டு மூட. இது நட்டம் தானே? நான் 1000 ரூபாய் நினைச்சு வாங்கி சேமிச்சது அடுத்த மாசம் 1200 ரூபாய். பொருளாதாரம்னா அப்படிதான், பிசினஸ்னா அப்படிதான். 1200 ரூபாய் ஆயிரும் நினைச்சு 1000 மூடைய உங்கள்கிட்ட இருந்து காசை வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறேன். இந்த வியாபாரத்துல, எந்த வியாபாரத்துல முடக்கி இருக்கணும், அந்த வியாபாரத்துல 1000 ரூபாய்க்கு வாங்கின மூடை அடுத்த மாசம் 800 ரூபாயா குறைஞ்சிட்டா, அப்ப ஒரு மூடைக்கு 200 ரூபாய் குறையுது. அதே மாதிரி 1000 மூடை, அப்ப அதுல நட்டம் வந்தா காசு போட்டவனும் நட்டத்தை அனுபவிக்க வேண்டும், வியாபாரம் செய்யறவனும் நட்டத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த அக்ரிமெண்ட் இருந்தால் இது பொருளாதாரம், இது வியாபாரம். என்ன எழுதுவாங்களா? நீங்க ரொம்ப திறமையானவர் தானே, நீங்க என்ன நட்டமா ஆயிர போறீங்க? பாய், நம்மளே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காசை கிரட்டி தந்துருக்கிறோம், அதனால மாசம் மாசம் நீங்க தந்துருங்க, நட்டமானாலும் நீங்களே பார்த்துக்கிடுங்க. இதுக்கு நீ பேங்க்ல போட்டு வட்டி சம்பாதிச்சிடலாமே, இதுக்கு பேங்க்ல போட்டு வட்டி சம்பாதித்து விடலாமே. அன்பு சகோதரர்களே, அப்ப வட்டி என்பது இதே போன்று ஷைத்தான் எந்த விதத்தில் வேண்டுமையானாலும் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்வான். அதைத்தான் அல்லாஹ் கூறினார்கள், யார் வட்டி வாங்குகிறார்களோ, யார் வட்டி கொடுக்கிறார்களோ, யார் வட்டியிலே இயங்குகிறார்களோ அவர்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் இரத்த ஆறிலே மிதக்க வைப்பான். அல்லது மிகப்பெரிய அவர்களினுடைய வயிற்றுக்கு மேலாக அபூ ஜஹில், உத்துபா, ஷைபா போன்றவர்கள் எல்லாம் நடந்து போய்கொண்டே இருப்பார்கள், அல்லாஹ் போட்டு வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான் என்பதாக இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள். வட்டி என்றால் என்ன, வட்டியினுடைய இலக்கணம் என்ற அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்கிறான். முதலுக்கு அதிகமாக என்ன முதல் கொடுக்கிறோமோ அதற்கு அதிகமாக ஒரு காசு பெறப்பட்டால் அதற்கு வட்டி என்று சொல்லப்படும். முதலுக்கு அதிகமாக முதல் பெறப்பட்டால் அல்லது முதலுக்கு அதிகமாக வியாபார ரீதியாக பெறப்பட்டால், நட்டமும் வந்தால் அந்த நட்டத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற அக்ரிமெண்ட்ல எழுதினால் அது வட்டி இல்லை. நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், லாபத்தில் மட்டும்தான் நான் பங்காளியாக ஆகுவேன் என்பதாக எழுதப்படுமையானால் அது வட்டியாக இருக்கும். சேவை என்ற பெயரிலோ நிறுவனம் என்ற பெயரிலோ 10,000 கொடுக்கிறேன், நீ திருப்பி தரும் பொழுது 14,000 தரணும், நான் அவன்கிட்ட கடன் வாங்கி தந்தேன், இவன்கிட்ட கடன் வாங்கி தந்தேன், ஆதலால் திருப்பி தரும் பொழுது கூட 500 ரூபாய் தரணும், கூட 1000 ரூபாய் தரணும் என்று நாங்கள் நிர்பந்தித்தாலும் சரி அல்லது கெஞ்சினாலும் சரி இவை அனைத்துமே வட்டி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் அந்த மிராஜ்ல பயணம் செய்யறாங்க. ஒரு அடுப்பை பார்க்கறாங்க. நரகத்தில் ஒரு பெரிய அடுப்பு இருக்கு, வாய் ரொம்ப சிறுசா இருக்கு. ஆனா அந்த அடுப்பினுடைய வயிறு பார்த்தால் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பெரிய வயிறா இருக்கு. நரகவாசிகள், சில பெண்கள், ஆண்கள் எல்லாம் நிர்வாணமாக
அந்த அடுப்புல நிக்கிறாங்க, கீழே கிடக்கிறாங்க. அவர்களுக்கு கீழே நரகத்தினுடைய நெருப்புகள் அவர்களுடைய மர்ம உறுப்பை அரித்து கொண்டே இருக்கிறது. கால்கள் ரெண்டும் பிளக்கப்பட்டு 2 காலும் பொளந்து நிக்குது. வாய் ரொம்ப சிறுசா இருக்கும், இந்த பானை மாதிரி. பானையை பார்க்குறோமா இல்லையா? அகலமா இருக்கும் வயிறு, வாய் சிறுசா இருக்கும். அல்லாஹ் அப்படி ஒரு அடுப்பு நாளைக்கு மறுமையில நரக நெருப்பாலேயே செய்யப்பட்ட அடுப்பு. இப்பொழுது அந்த காஃபிர், அதாவது ஒரு கூட்டத்தினுடைய ஆண்கள், ஒரு கூட்டத்தினுடைய பெண்கள் அப்படி கீழே நிற்கிறாங்க. அவர்களினுடைய ஆடைகள் களையப்பட்டிருக்கும். அவர்களினுடைய மர்ம உறுப்புகளில் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும். அவர்களுடைய மர்ம உறுப்பை அரித்து கொண்டே இருக்கும். இந்த கொடூரம் தாங்க முடியாமல் சப்தமிட்டு அப்படியே மேலே வர நினைப்பார்கள். ஆனால் மேலே வர முடியாத அளவிற்கு வாய்கள் சிறியதாக இருக்கும். நெருப்பு அணைய ஆரம்பிக்கும். மீண்டும் கீழே வருவார்கள். மீண்டும் அந்த நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், யார் இவர்கள் எல்லாம்? எதற்காக வேண்டி இவ்வளவு கேவலமான தண்டனையை நிர்வாணமாக அனுபவிக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதருக்கு ஜிப்ரீல் பதில் கொடுத்தார், இவர்கள் எல்லாம் ஜினா செய்தவர்கள், இவர்கள் எல்லாம் விபச்சாரிகள். அல்லாஹ் ஹலாலாக்கிய மனைவி உயிரோடு இருந்தோம், அல்லாஹ் ஹலாலாக்கிய கணவன் வாழ்ந்திருந்தோம், அல்லாஹ் ஹலாலான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருந்தோம். தவறான முறையில் தங்களினுடைய கற்பை அளித்தவர்கள், தவறான பாதையில் தங்களினுடைய கற்பை அளித்தவர்கள் என்பதாக பதில் சொல்லப்படும். மற்றொரு ரிவாயத்தில் நாளைக்கு மறுமையில் நிர்வாணமானவர்களாக அந்த நரகவாசிகள் சில நபர்களினுடைய எலும்புகளை சாப்பிடுவார்கள், சில நபர்களினுடைய அந்த தோள்களை சாப்பிடுவார்கள், சில நபர்களினுடைய இறைச்சிகளை சாப்பிடுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அந்த இறைச்சிகள் நாட்டம் பிடித்த இறைச்சியாக இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்? என்ன பாவம் செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதருக்கு பதில் கொடுக்கப்பட்டது, இவர்கள் திருமணமானதற்கு பிறகு விபச்சாரம் செய்தவர்கள். ஹலாலான மனைவி உயிரோடு இருந்தால், ஹலாலான புருஷன் உயிரோடு இருந்தால், அல்லது தங்களை விவாகரத்து வாங்கி பிடிக்காவிட்டால் சிறந்த வாழ்க்கை துணையை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் சுதந்திரத்தை கொடுத்ததற்கு பிறகும் பார்க்கக்கூடிய பெண்களோடு எல்லாம் இவர்கள் தவறாக பார்த்தார்கள், தவறாக உறவு கொண்டார்கள். ஆதலால் அல்லாஹ் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தான். விபச்சாரம் செய்பவர்கள், விபச்சாரிகள் நாளைக்கு மறுமையில் அவர்களினுடைய மர்ம உறுப்புகளின் நெருப்புகள் காய்ச்சப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இறுதியாக ஒரு பெரிய தலைப்பு, இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு கூட்டத்தார்கள் நரகத்தினுடைய நெருப்புகளை சாப்பிட்டார்கள், நரகத்தினுடைய நெருப்பு கங்குகளை சாப்பிட்டார்கள். நரகவாசிகளினுடைய அந்த சீல் சலங்களை எல்லாம், இரத்தங்களை எல்லாம் குடித்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், மன்ஹும் ஹாவுலா, இவர்கள் எல்லாம் யார்? எதற்காக வேண்டி இப்படி வேதனைப்படுத்தப்படுகிறார்கள்? ஜிப்ரீல் பதில் கொடுத்தார், மோசடி செய்தவர்கள், அமானித மோசடி செய்தவர்கள், பள்ளிவாசலினுடைய சொத்துக்களை அபகரித்தவர்கள், அனாதைகளினுடைய சொத்துக்களை திருடியவர்கள், நம்பிக்கைக்கு மோசடி செய்தவர்கள். இவர்களை நம்பி ஒரு பொருள் கொடுக்கப்பட்டது, தங்களினுடைய சுயநலத்திற்காக வேண்டி, தான் சுற்றுவதற்காக வேண்டி அளித்து தங்களை சாக்கடையாக அமானிதத்திற்கு மோசடி செய்தவர்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்தார்கள். அல்லாஹ் ஹராமாக்கிய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் சாப்பிட்டார்கள், வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் திருடினார்கள். ஆதலால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுத்தான். இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், நாளைக்கு மறுமையில் சிராத் என்ற அந்த பாலம் கெட்டப்பட ஆரம்பித்தவுடன் உறவுகளும் எழுந்து நிற்குமாம், அமானிதங்களும் எழுந்து நிற்குமாம். இந்த ரெண்டும் ரப்பினுடைய அந்த அர்ஷினுடைய துணியை பிடித்து செல்லுமாம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை அந்த சிராத்து பாலத்திற்கு நீ அனுமதி கொடுப்பாயாக. நாங்கள் இருவரும் வலதும் இடதுமாக நின்று கொள்வோம் யா அல்லாஹ், நீ அனுமதி தர வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வான், நீ வலதுபுறமாக நின்று கொள் அமானிதமே. அல்லாஹ் சொல்வான், சிராத்து பாலத்திற்கு இடதுபுறமாக உறவே நின்று கொள் என்று சொல்வான். அந்த சிராத்து பாலத்தை கடக்கும் பொழுது இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், அமானிதத்திற்கு யார் மோசடி செய்தார்களோ, நம்பிக்கை துரோகம் யார் செய்தார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏழைகளினுடைய சொத்துகள் எதை திருடினால் நமக்கென்ன? நமக்கு வாதம் இருக்கிறது, நமக்கு திறமை இருக்கிறது, நமது இந்திய அரசியலில் பல ஓட்டைகள் இருக்கிறது, அந்த ஓட்டைகளை கொண்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதாக நிலத்தை யார் திருடினார்களோ, மற்றவர்களினுடைய சொத்தை யார் அபகரித்தார்களோ, இவர்களை நம்பி ஒரு பொருள் ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகும் நம்மால் சமாளிக்கலாம், அவர்கள் தானே பார்த்துக் கொள்ளலாம் என்ற இருமாப்பிலே யாரெல்லாம் அமானிதத்தை மோசடி செய்தார்களோ, அதே போன்று தங்களினுடைய உறவுகளுக்கு அல்லாஹ் உறவுகளை கொடுத்ததற்கு பிறகு தங்களினுடைய பொருளாதாரம், தங்களினுடைய மதிப்பு என்று காரணம் காட்டி உறவுகளை யார் பகைத்தார்களோ, உறவுகளை யார் தூக்கி எறிந்தார்களோ, இந்த இரண்டும் வலதும் இடதுமாக நின்று கொள்ளும். இவர்களை பகைத்தவர்கள் அந்த சிராத்து பாலத்தில் கடக்கும் பொழுதெல்லாம் அந்த உறவு அப்படி வலது காலை பிடித்துக் கொள்ளும், அப்படி அந்த அமானிதம் இடது காலை பிடித்துக் கொள்ளும். இந்த இருவரையும் பிடித்து பிடித்து நரகத்திற்குள்ளாக தள்ளிக்கொண்டே இருக்கும். அமானித மோசடி செய்தவன் அந்த சிராத்து பாலத்தை கடக்க முடியாது. இந்த அமானிதத்தை தாண்டாமல், இந்த அமானிதம் பிடித்து இழுக்காமல் எவனும் அந்த சிராத்து பாலத்தை கடக்க முடியாது என்பதாக
அல்லாஹ்வின் தூதர் கூறினார்களே, அதே கூட்டத்தார்களுக்கு தான் நாளைக்கு மறுமையில் நரக நெருப்பை அல்லாஹ் சாப்பிட வைப்பான். சாப்பிட மறுக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் பார்க்கிறார், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுத்தப்படுகிறார்கள், நரக நெருப்பு கங்குகளை சாப்பிட வைக்கப்படுகிறார்கள். யார் இவர்கள் எல்லாம்? அமானித மோசடி செய்தவர்கள், மற்றவர்களினுடைய சொத்துக்களை தனது சொத்தாக அபகரித்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதருக்கு பதில் கொடுக்கப்பட்டது. இறுதியாக இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். என்னை 2 வானவர்கள் அழைத்து சென்றார்கள். அந்த ஹதீஸில் ஒரு கூட்டத்தார்கள் நரகத்தில் குப்புறப்படுத்தி கிடந்தார்கள். அவர்களினுடைய வலதுபுறத்தில் சில வானவர்கள் சென்றார்கள். நரகத்தினுடைய அந்த இரும்பு கொக்கிகளை கொண்டு அவர்களினுடைய வாயிலிருந்து கிழித்து அப்படி தலையின் பக்கம் இழுத்தார்கள். அப்படி இடதுபுறம் அந்த மற்ற வானவர்கள் வந்தார்கள். இடதுபுறத்தினுடைய அந்த வாயிலிருந்து அப்படி அந்த இரும்பு சங்கிலியை கொண்டு இரும்பு கொக்கிகளை கொண்டு பிடித்து அப்படி இழுத்தார்கள். அவர்களினுடைய அந்த தோள்கள் எல்லாம் தனியாக கலட்டி எடுக்கப்பட்டது. நபி கேட்டார், மன்ஹும் ஹாஉலா, இவர்கள் எல்லாம் யார்? எதற்காக வேண்டி இப்படி வேதனை செய்யப்படுகிறார்கள்? அல்லாஹ்வின் தூதருக்கு ஜிப்ரீல் பதில் கொடுத்தார், கெஸ்ஸாபூன், இவர்கள் எல்லாம் பொய்யர்கள், வாழ்க்கையில் பொய் சொன்னார்கள். காலையில் எழுவான், மாலையில் இவன் பேசியது பரவ வேண்டும் என்பதற்காக வேண்டி, இவன் உயர்ந்தவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிசயமான விஷயத்தை சொல்கிறேன் என்ற பெயரில் பல பொய்களை இவன் பரப்பிக் கொண்டிருந்தான். ஆதலால் அல்லாஹ் இவனை இப்படி தண்டித்துக் கொண்டிருக்கிறான். கியாம நாள் வரை அல்லாஹ் தண்டிப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் பதில் கொடுத்தார் என்று சொன்னால், என் அன்பு சகோதரர்களே, இந்த பாவங்கள் நம்மிடத்தில் நிகழ்ந்திருக்குமேயானால் அல்லாஹ் எங்களை சுத்தப்படுத்தட்டும். அல்லாஹ் இதே போன்றுள்ள பாவங்களிலிருந்து எங்களை வெளியாக்கட்டும். குறிப்பாக நீங்கள் எல்லாம் பாருங்கள், இந்த சம்பவத்தில் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே மனிதர்களினுடைய உரிமைகளில் கை வைக்கக்கூடியது. வட்டியாக இருக்கலாம், அமானித மோசடியாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம். இதே போன்றுள்ள விஷயங்கள் எல்லாம் எதை முன்னிட்டு வருகிறது? மனிதர்களோடு தொடர்புடையதை முன்னிட்டு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில் மிக கொடூரமான வேதனையை வைத்திருக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு சிரமம் வந்தாலும் மற்றவர்களினுடைய சொத்திற்கு ஆசைப்பட வேண்டாம். எவ்வளவு திறமை இருந்தாலும் மற்றவர்களினுடைய சொத்தில் ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் கூட நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மை விடமாட்டான். நாளைக்கு மறுமையில் ரப்புக்கு முன்னால் நாங்கள் நிற்க வேண்டும். உலகத்தை ஏமாற்றலாம். ஷைத்தான் இப்படித்தான் சிந்திப்பான், அவர்கள் என்ன நல்லவர்களா? அவர்கள் திருடவில்லையா? அவர்களும் இதே போன்று திருடர்கள் தானே, திருடர்களிடத்தில் திருடுவது தப்பில்லையே, அநீதம் செய்பவர்களிடத்தில் அநீதம் செய்வது தப்பில்லையே என்றெல்லாம் ஷைத்தான் உதிக்க வைப்பான். ஷைத்தானினுடைய குணங்கள் அப்படித்தான். வேண்டாம், நாளைக்கு மறுமையில் நாங்கள் ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும். இந்த தண்டனைகள் எல்லாம் அல்லாஹ் கண்களுக்கு முன்னால், நபிக்கு முன்னால் காமித்தான். இந்த செயல் குறித்தானவர்களாக நாங்கள் மாறிவிட்டால் நாளைக்கு இந்த தண்டனை குறித்தானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த நரகத்தை பற்றி பேசுகிறோமோ, எந்த நரகத்தினுடைய கொடூரத்தை பற்றி பேசுகிறோமோ, எந்த நரகத்தினுடைய செயல்களை பற்றி பேசுகிறோமோ, தப்பி தவறி கூட இதற்கு முன்னால் கூட எனக்கும் உங்களுக்கும் இது சம்பந்தமான தெளிவுகள் இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது அல்லாஹ் எனக்கு அந்த தெளிவை கொடுத்து விட்டான், அல்லாஹ் உங்களுக்கு அந்த தெளிவை கொடுத்து விட்டான். தெளிவுகள் கிடைத்ததற்கு பிறகும் கூட, இதுதான் தீர்வு என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகும் கூட, இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டதற்கு பிறகும் கூட இந்த செயல்களில் நாங்கள் இறங்கிவிட்டால் அல்லாஹ் கண்டிப்பாக பிடிப்பதில் மிக கடுமையானவன். அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையாக இருக்கும். அல்லாஹ் நம் மீது அருள் செய்து இதே போன்றுள்ள எச்சரிக்கைகளை எல்லாம் அல்லாஹ் என் மூலியமாக பேச வைத்து கேட்க வைத்து விட்டான். அல்லாஹ் எமக்கு இதே போன்றுள்ள அறிவுகளை கொடுத்து விட்டான். எமது வேலைகள் எல்லாம் எது தவறு என்று தெரிந்து விடுகிறதோ, நன்மைகள் அதிகம் செய்யாவிட்டாலும் கூட தவறுகள் என்று எதை நாம் தெரிந்து கொண்டோமோ அந்த தவறுகளை விட்டு நாம் மீண்டு கொண்டாலே போதும். நபித்தோழர் சொல்வார், மற்றவர்கள் எல்லாம் நன்மை எது நன்மை எது என்று கேட்பார்கள். ஆனால் ஒரே ஒரு நபித்தோழர் சொல்வார், இமாம் புகாரி பதிவு செய்கிறார், ஆனால் நான் மட்டும்தான் அதிகமாக தீமையை பற்றி அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டேன். காரணம், ஒருவன் தீமையை தெரிந்து கொண்டால் நன்மையை அவன் தெளிவாக தெரிந்து கொள்வான். தீமையை விட்டு விலகினாலே நாளைக்கு போதும், நாளைக்கு மறுமையில் நரகத்தை விட்டு அவன் பாதுகாத்துக் கொள்வான் என்ற நிலையில் நான் தீமையை பற்றி தான் அதிகமாக நபியிடத்தில் கேட்டிருக்கிறேன் என்பதாக நபித்தோழர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஆதலால் என் அன்பு சகோதரர்களே, நரகம் மிக கொடூரமானது, அந்த செயல்களும் மிக ஆபத்தானது. எந்த சூழ்நிலையிலும் நரகத்திற்குறித்தான செயலை செய்து அந்த நரகவாசிகளாக அல்லாஹ் நம்மை மாறாமல் சொர்க்கத்திற்குறித்தான செயலை செய்து சொர்க்கத்தையும் எமது பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும் யா அல்லாஹ். சொர்க்கத்தினுடைய செயல்களையும் எம் பக்கம் நெருக்கி வை யா அல்லாஹ். எங்களையும் சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வை யா அல்லாஹ். சொர்க்கத்தினுடைய செயலின் பக்கமும் எங்களை நெருக்கி வை யா அல்லாஹ். நரகத்தை எங்களை விட்டு தூரமாக்கி யா அல்லாஹ். நரகத்தின் செயல்களையும் பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதே அளவிற்கு நீ தூரமாக்கி விடு யா அல்லாஹ். எங்களையும் நரகத்தை விட்டு தூரமாக்கி விடு யா அல்லாஹ். எங்களினுடைய செயல்களையும்
நரகத்தை விட்டு தூரமாக்கி விடு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நாமும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா சூழ்நிலைகளிலும் நரகத்திலிருந்தும் நரகத்தின் செயல்களிலிருந்தும் பாதுகாக்கட்டும். எவ்வாறு இந்த உலகத்தில் நாங்கள் பேசுகிறோமோ, எவ்வாறு இந்த உலகத்தில் நாங்கள் சகோதரர்களாக ஒன்று கூடினோமோ, இதே போன்று நாளைக்கு சொர்க்கத்து ராஜா என்று வர்ணிக்கக்கூடிய எமது உயிரிலும் மேலான, உயிரை விட மேன்மையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களாய் அவர்களுக்கு பக்கத்திலே அமர்ந்து கொண்டே இதே சொர்க்கத்தை ரசிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்தக்ஃபு அன்னி வஅன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.